श्रीशैलेशदिशापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य धियैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयगास्तनयाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमाय मूर्धना भूतं तरस्य मगताभ्ययभट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् पाषण्डसागुरमहापुरवमुगाग्नि श्रीरङ्गराज शरणाम्बुजमूलदासः श्रीविष्णुलोकमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते इति राजराजः. சுவாமி ராமானுஜர் வைதிக சித்தாந்தமாக விசிஷ்டாத்வைதம் என்ற சித்தாந்தத்தை மிகவும் பிரபலப்படுத்தினார். அந்த சித்தாந்தமானது ஏற்கனவே சாஸ்திர சம்மதமாக இருந்து கொண்டது. இருப்பினும் அந்த சித்தாந்தத்தை பிரபலப்படுத்துவது என்பது மிகவும் சமமாக இருந்தது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களாலே. சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி மேற்கொண்ட அந்த சித்தாந்தத்தை மிகவும் பிரகாசப்படுத்தினார். அதிலே முக்கியமாக அவர்கள் சொல்லப்பட்ட கொள்கைகள் என்ன, அந்த சித்தாந்தத்துடைய தாற்பயம் என்ன, அந்த சித்தாந்தம் எவ்வளவு சுலபமானது, இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்கிற அபிலாஷையோடு சோழசிம்மபுரம் தொட்டையாச்சார் சுவாமியுடைய சச்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி ஆச்சரியமான ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். யதீந்திரமத தீபிகா என்று பெயர். அந்த தீபிகை என்ற விளக்கு, யதீந்திரனுடைய மதம் என்ன என்பதை விளக்கு போட்டு காண்பிக்கிறார் போலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதை தானே 10 அவதாரமாக பிரித்துக் கொண்டார். அதாவது பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று சொல்லக்கூடிய 3 அவதாரங்களாகவும், மேற்கொண்டு பிரமேயத்தில் 7 அவதாரமாகவும் எடுத்தார். அந்த பிரமேயத்தை 2ஆக பிரித்துக் கொண்டு திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும் 2ஆக பிரித்து கொண்டு, அதாவது திரவியத்துக்கு 6 அவதாரங்களையும் மேற்கொண்டு அத்ரவியத்துக்கு 1 அவதாரமாக வைத்துக் கொண்டார். அதில் 6 அவதாரமாக சொல்லப்பட்டது பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மா என்று 6. அத்ரவியத்திலே 1 பார்த்தோம். அதிலே நாம் முதலில் பிரமாணங்களிலே இருக்கப்பட்ட அந்த 3 அவதாரங்களிலே பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் அது அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு பிரமேயத்திலே 6வது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஈஸ்வர தத்துவம், ஈஸ்வர பிரமாணம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமாணத்தை அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஈஸ்வர அவதாரம் அப்படின்னா சர்வ சக்திக்கும் சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். சர்வேஸ்வராகவும் சர்வ சேஷியாகவும் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சர்வ சப்த வாட்சியனாகவும் சர்வ வியாபகனாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மம் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே ஒரு சந்தேகத்துடன் அந்த காலக்ஷேபத்தை முடித்தோம். என்ன சந்தேகம் என்றால், இப்ப சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு. சரீரத்தினுடைய தன்மை ஆத்மாவின் பேரில் தட்டுமானா தட்டாது. தட்டாதா சுவாமியை? தட்டாது. அவன் தட்டாதன்னா எது போல? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தால அந்த அறை முழுவதும் அந்த ரூம் முழுவதும் நல்லா பிரகாசமா இருக்கு. ஆனா
அப்படின்னு ஒரு கருப்பு காகிதத்தை வைத்துக் கொண்டு அந்த வெளிச்சத்தை தடுத்தேன். தடுத்த உடனே அந்த வெளிச்சமானது வெளியில வரவில்லை. இப்ப விளக்கை தடுத்தேனா, விளக்கில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தடுத்தேனா? வெளிச்சத்தை தான் தடுத்தேன். அப்ப விளக்கை என்னால் தடுக்க முடியுமா? விளக்கை இருக்கக்கூடிய எரியக்கூடிய அந்த பிரகாசத்தை விளக்கு தானா எரியறதும் அதை நான் தடுக்க முடியாது. விளக்க தடுக்க முடியாது. விளக்கில் வரக்கூடிய பிரகாசத்தை தான் என்னால் தடுக்க முடியும் தவிர விளக்குக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னால் தடுக்கவே முடியாது. அதே போல ஆத்மா, ஆத்மாவுக்குண்டான தன்மை என்ன? ஞானமயன், ஆனந்தமயன், சுத்த சத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை ஆத்மாவுக்குண்டான தன்மை. ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. ஆனால் ஆத்மாவிலிருந்து வெளியில வரக்கூடிய பிரசரக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த ஞானம்தான் பாதிக்கப்படுகிறது. அப்படி என்னால் சுரூபத்தாலே ஆத்மா எந்த விதமான குற்றத்துக்கும் ஆளாகாது. ஸ்வபாவத்தாலே ஆத்மா என்ன பண்றது? நாம எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே அந்த சரீரத்தின் பயனாக துக்கமோ சுகமோ அனுபவிக்கிறது ஆத்மா. ஆனா ஆத்மாவுக்கு இயற்கையே எப்பவுமே சுகமே உண்டே தவிர துக்கம் கிடையாது. அதனால்தான் கைவல்யார்த்திய ஆத்மானுபவத்தை பிராபிப்பதற்கு காரணமே இதுதான். ஏனென்றால் ஆத்மானுபவத்தை கேட்கிறான்னா சுகமே உண்டு, துக்கமே கிடையாது. சரீரம் சேர்ந்தாலே அப்பதான் துக்கமும் ஏற்படுது, சுகமும் வருது. சுகம் வருதுன்னு வச்சுக்கோ, ஆனா அநேகமா துக்கம் தான் அதிகமா இருக்கும். அப்படி இருக்க செய்து அப்ப எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே ஆத்மாவுக்கு சுக துக்கங்கள் எப்படி தவிர்க்குத? இயற்கையாக ஆத்மாவின் சொரூபம் நல்லா பாத்துக்கோ. இயற்கையான ஆத்மாவின் சொரூபம் சுகமே, அது ஆனந்தமயம், ஞானமயம் தான் சாஸ்திரம் சொல்றது. அதைத்தான் நாம ஒத்துருக்கோம். இப்ப அதே போல பரமாத்மாவுக்கு சுகமே. பரமாத்மா ரெண்டுமே ஆத்மா தானே. இதுவும் ஆத்மா, அதுவும் ஆத்மா. இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. பரமமான ஆத்மா பரமாத்மா. பரமமான ஆத்மானா என்ன? இப்ப நமக்கு இயற்கையிலேயே நம்முடைய ஆத்மாவுக்கு சுகதுக்கங்கள் துக்கங்கள் கிடையாது. சுகம் ஒண்ணுமே, சுகம் மட்டுமே. ஆனந்தமயன், ஞானமயன். அதே போல பரமாத்மாவுக்கும் இயற்கையிலே சுகம் மட்டுமே, துக்கம் கிடையாது. ஆனந்தமயன் ஞானமயன் தெரியுது. ஆனால் நாம எடுத்துக்கொண்ட சரீரம் இருக்கணும். இந்த சம்சாரத்திலிருந்து இருந்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கோம். இது அச்சித்து, இது அச்சித்து தினம். இப்ப இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டபடியாலே இந்த சரீரத்துக்கு நம்முடைய கர்ம வினைகளாலே அந்த சரீரத்தின் பாதிப்பு ஆத்மாவுக்கு ஏற்படுகிறது. தெரியுது? ஏற்படுறதா சுவாமி? இல்லையே சுவாமி, நீங்க ஆத்மா இயற்கையிலே சுகி, அவருக்கு துன்பமே கலச மாட்டார்னு சொன்னேன் சுவாமி. வாஸ்தவம் தான். ஆத்மா தனியா இருந்துட்டனா எந்த துன்பமும் கிடையாது. ஆனா எந்த சரீர கர்மாதீனமாக எந்த சரீரத்தை எடுத்துக் கொள்கிறதோ, இது ரொம்ப முக்கியம். இது கர்மாதீனமாக எந்த சரீரத்தை எடுத்துக் கொள்கிறதோ அப்ப அந்த சரீரத்தினுடைய கர்மத்தினாலே அப்ப சரீரம் பாதிப்பாலே ஆத்மா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுன்னு பார்த்தோம். இதுவரைக்கும் நல்லா தெரிகிறதுன்னு எந்த சந்தேகம் கிடையாது. ஆத்மாவுக்கு இயற்கையிலே துக்கங்கள் கிடையாது, சுகம் மட்டுமே. ஆனாலும் எடுத்துக்கொண்ட சரீரத்தின் கர்ம வினையாலே சுக துக்கங்கள் அனுபவிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப அதே போல இப்படி வரணும். பரமாத்மாவுக்கு சுகதுக்கங்கள் எதுவும் சுகம் மட்டுமே உண்டு, சுக துக்கம் கிடையாது. அவாப்த சமஸ்த காமன், அகிலேய பிரத்யநீகன், சமஸ்த கல்யாண குணாத்மகன்னு சாஸ்திரம் கோஷிக்கிறது. அப்படி இருக்க செய்து அவருக்கு ஒருவேளை நம்மை போல எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே அவருக்கும் சுகதுக்கங்கள் உண்டோ? துக்கங்கள் சுகம் இருக்கு, அது வேற விஷயம். துக்கங்கள் உண்டோன்னா இப்ப உண்டுன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாமா? இப்ப நமக்கு தெரியுது என்னன்னா, எதனால தெரியுது? ஆத்மா தனியா இருந்துட்டோம்னா எந்த விதமான துக்கம் கிடையாது, சுகம் மட்டுமே. சதசுகின்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி இருக்க செய்து அப்ப ஆத்மா ஏதோ ஒரு சரீரத்தோடு சேர்றது, மனுஷ சரீரமோ அல்லது மிருக சரீரமோ அல்லது ஸ்தாவர சரீரமோ ஜங்கம சரீரமோ
எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோ அந்த சரீரத்துக்கு அனுகூலமாக அது சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுன்னு பார்த்தோம், கர்ம வினையாக. அதே போல பகவானுக்கு இந்த அச்சித்தும் இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம். ஆனா பாத்துங்க, பகவானுக்கு சரீரம். இப்ப பகவான்ன்றது பரமாத்மான்றது ஆத்மா. இப்ப நமக்கு இந்த அச்சித்து சரீரமா இருக்கு, பகவானுக்கு இந்த அச்சித்தும் ஆத்மாவும் ரெண்டுமே சரீரமா இருக்கு. எப்படி நமக்கு இந்த சரீரத்தினுடைய தொடர்பாலே, சரீரத்துடைய இந்த சம்சாரத்தின் தொடர்பாலே நமக்கு சுகதுக்கங்கள் இந்த ஆத்மாவுக்கு ஏற்படுகிறதோ, அதே போல பகவானுக்கும் சரீரத்தின் தொடர்பு இருக்கணும். என்ன சரீரம்? நம்முடைய சரீரம் அவனுக்கு சரீரம், இந்த ஆத்மா அவனுக்கு சரீரம். அப்ப இந்த தொடர்பு அவனுடைய பரமாத்மாவுக்கு இருக்கணும். அந்த தொடர்பால அந்த பரமாத்மாவுக்கு துக்கங்கள் உண்டா? ஒருத்தர் ஆட்சேபிக்கிறார். உண்டான்னா உண்டுன்னு சொல்லலாமா, இல்லைன்னு சொல்லலாமா? ஏன்னா சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறார சுவாமி. ராமாவதாரத்துல எத்தனையோ இடத்துல சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறார். லக்ஷ்மணன்ட்டே சொல்றாரு, லக்ஷ்மணா, நான் எவ்வளவு பாபம் பண்ணியிருப்பேன், அதனாலேயே அந்த பாபம் கூட என்னுடைய பாவத்தை எரிச்சிடும் போட்டிருக்கு, அந்த அளவுக்கு தானே சொல்லிக் கொள்கிறார். அப்படி இருக்க சுகத்துக்கள் அனுபவிக்கிறாரனோ? அப்ப அனுபவிக்கிறான். அப்ப நம்ம போலதான் பரமாத்மாவும், அம்மா போலதான். இந்த கேள்வியை தான் கடந்த காலட்சத்துல கேட்டோம். அப்ப சுகத்துக்கு அனுபவம் உண்டான்னா, உண்டுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசமே இல்லை. இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவதாரத்துல அனுபவிக்கிறது தெரியறது சுவாமி. அப்ப நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லலாம்? ஏன்னா சரீரத்தின் துவாராதனை எனக்கு சுகதுக்கங்கள். அதே போல இயற்கையாகவே பரமாத்ம ஸ்வரூபம் சுகிதான், ஆனந்தம் தான், சந்தேகமே இல்லை. அதே போல இயற்கையாகவே ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் சுகிதான், ஆனந்தம் தான், அதுல சந்தேகமே இல்லை. ரெண்டு பேருக்கும் இதுல வாசியே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. ஆனா எடுத்துக்கொண்ட சரீரம், நாம் ஒரு கர்மத்தின் நிலையாலே இந்த சரீரத்தை எடுத்துக்கிறோம். அதனால நமக்கு சுகமோ துக்கமோ ஆத்மாவின் பேரில் தட்டுகிறது நன்னாவே தெரியாது. வலிக்கிறதுன்றோம், அடிச்சா வலிக்கிறதுன்றோம், நெஞ்சு வலிக்கிறதுன்றோம், தலை வலிக்கிறதுன்றோம், என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தலைக்கே வலிக்கிறதுனா அந்த தலைவலி எது உணர்றது? ஆத்மா தானே உணர்றது, ஆத்மாவுக்கு தான் தெரியறது. அப்ப ஆத்மா தான் அதனுடைய முடிலையே எடுத்துக்கிறது தெரியறது. அதே போல பரமாத்மாவுக்கு அவர் சரீரம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் அவருக்கு சரீரமா இருக்கு. ஏன்? ஜகத் சர்வம் சரீரந்தே, இந்த ஜகத்தே பகவானுக்கு சரீரம். ஜகத்துல எத்தனையோ அபவாதங்கள் உண்டு, எத்தனையோ அபகீர்த்தனைகள் உண்டு. அதெல்லாம் பகவானுக்கு தட்டுமா தட்டாதா? தட்டணுமே. நமக்கு தட்டுறது, நமக்கு தட்டுறதுன்னா இயற்கையாக ஆத்மாவுடைய சுரூபம் தட்டல. கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கேட்கணும். இயற்கையா ஆத்மாவுக்கு சுகிதான், அவருக்கு எந்த விதமான துக்கமே கிடையாது ஆத்மாவுக்கு. ஆனா எடுத்துக்கொண்ட சரீரம், அப்பனா இயற்கையா இல்லைன்னா செயற்கையான அர்த்தம் தன்னிடையே கிடைக்கிறது. செயற்கைன்னா என்னது? அந்த ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த சரீரத்தின் துவாரா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறது ஆத்மா அப்படின்னு தெரியாது. அதே போல பகவானுக்கு இயற்கையாக அவருக்கு ஆனந்தம் தான், சுகிதான். ஆனா எடுத்துக்கொண்ட சரீரம், அந்த சரீரம் எது? நம் சரீரம், அதாவது அந்த பிரகிருதி, ஆத்மா ரெண்டுமே பகவானுக்கு சரீரம். அப்படி இருக்கச்சது அந்த சரீரத்தால அவருக்கு சுகதுக்கங்கள் வருதா, பாதிப்பு வருதா அப்படின்னா, இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா கேள்வியை நல்லா தெரிஞ்சுட்டுதான் பதில் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும், ஒன்றும் சிரமமே கிடையாது. ஆனா கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்குதான் என்ன சொன்ன, விளக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். விளக்கு, அந்த விளக்குடைய வெளிச்சத்தை தான் பாதிக்க முடியுமே தவிர விளக்கை என்னால பாதிக்க முடியுமா? பாதிக்க முடியாது. உடைச்சுடலாம், உடைச்சாச்சுன்னா விளக்கே போயிடும், அது வேற விஷயம். விளக்க போயிடும் இல்லையா? அப்ப விளக்கே போயிடுச்சுன்னா சொரூபமே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா
வெளிச்சத்தை மதம் பாதித்தது என்று சொன்னால் அப்ப ஸ்வபாவம் மாறுறதுன்னு அர்த்தம். ஸ்வபாவம் மாறுறது இருக்கணும். இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸ்வபாவம் மாறுறதுன்னு அர்த்தம். ஒன்று சொரூப விகாரம், மற்றொன்று ஸ்வபாவ விகாரம். சொரூப விகாரம் வராது ஆத்மாவுக்கு. ஆத்மாவுக்கு சொரூபம்னா இயற்கையான தன்மை. சொரூப விகாரம் வராது ஆத்மாவுக்கு. ஆனால் ஸ்வபாவ விகாரம் வரும். ஸ்வபாவ விகாரம் என்ன? எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே விகாரம் வருது. சுக துக்கங்கள் அனுபவிக்கிறதுன்னு அதான் விகாரம் வருது. ஆனால் பரமாத்மாவிடத்தில் சொரூப விகாரம் வராது, ஸ்வபாவ விகாரம் வராதுன்னு சொல்லணும். இதுதான் கொஞ்சம். ஆனா வருமா வராது. ஏன்னா பகவான் சொன்னாலே சொரூபம் மாறாது, அவருடைய ஸ்வபாவம் மாறாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் நமக்கு சொரூப விகாரம் கிடையாது. ஆனால் சம்சாரத்தில் இருக்கும் வரையில் ஸ்வபாவ விகாரம் இருந்துட்டு இருக்கும். ஸ்வபாவ விகாரம் ஸ்வபாவிக்கனா எடுத்துக்கொண்ட சரீரத்தாக. அதற்காகத்தான் இந்த கர்மங்களை எல்லாம் தொலைச்சிட்டு சிவகுணம் போன்னு நம்ம நினைக்கிறோம். சரி, நல்லா தெரியுது. ஜீவாத்மாவுக்கு சொரூப விகாரம் கிடையாது, ஸ்வபாவ விகாரம் உண்டு இங்கு. ஆனால் ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு சொரூப விகாரமும் கிடையாது, ஸ்வபாவ விகாரமும் கிடையாது. அப்பனா எடுத்துக்கொண்ட சரீரத்தினால துக்கங்கள் அனுபவிக்க போறோமா? ஸ்ரீவைகுண்டத்துல கிடையாது. அப்ப ஸ்வபாவ விகாரமும் கிடையாது. சரி, அங்க அப்ப ஏன் சுவாமினா அங்க போனோன்னு பிரம்மத்துக்கு சமமா நம்ம ஆயிடுறோம். அபகதவாத்மா, விஜரகா, விமுக்திகு, விசோககா, விஜிகித்சகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகா என்று சொல்லக்கூடிய அட்டவித கல்யாண குணங்கள் நமக்கு கிடைச்சிடபடியாக பிரம்மத்துக்கு சமமான ஆகிறோம். அங்க போனோன்னு நமக்கு முக்கியமா கர்மங்கள் இல்லை. இங்க இருக்கிற பரியந்தம் கர்மங்கள் இருக்கணும். அங்க போன கர்மங்கள் இல்லை. அதனால்தான் சுகதிக்கம் மாறி மாறி வரப்போவது இல்லை. ஆகவே ஸ்வபாவ விகாரமும் கிடையாது, சுரூப விகாரமும் கிடையாது ஸ்ரீவைகுண்டத்துல. அது அப்படின்னு யாருக்கு? முக்தனுக்கு. நித்தியாத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. அது அவர் அங்கேயே இருக்கார், அது சந்தேகமே இல்லை. ஆனா முக்தாத்மா இங்கிருந்து நம்ம இங்கிருந்து கிளம்பி போறோமோ, முக்தாத்மாவுக்கு சொரூப விகாரம் கிடையாது, இங்கேயே கிடையாது தெரியுது. அங்க போனவொன்னு ஸ்வபாவ விகாரம் உண்டானா அதுவும் கிடையாது, ஸ்வபாவ விகாரம் இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய பத்தனுக்கு சொரூப விகாரம் கிடையாது, ஆனா ஸ்வபாவ விகாரம் உண்டு. சரி, இதே போல பிரம்மத்துக்கு ஸ்வபாவ விகாரம் பாதிப்பு உண்டா? சொரூப விகாரம் கிடையாது, நமக்கே கிடையாதுன்னு அவரை கேட்க கேட்க வேண்டாம். அப்படி சொரூபம்னா இயற்கையான தன்மை. பிரம்மத்தின் இயற்கையான தன்மைக்கு எந்த விகாரமும் கிடையாது. அதே போல ஆத்மாவின் இயற்கையான தன்மைக்கு எந்த விகாரமும் கிடையாது. ஆனா ஆத்மாவின் சுபாவம் எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தா போல அதுக்கு விகாரங்கள் உண்டு, சுக துக்கங்கள் உண்டு தெரியாது. அதே போல எடுத்துக்கொண்ட சுபாவ விகாரம்ன்றது பிரம்மத்துக்கு உண்டா? அண்டா பாதிக்குமா? பாதிக்கும்னா பாதிக்கும்னு சொல்லிட்டார். பாதிக்கும்னா இப்ப என்ன பண்ணதான் சுவாமி? இப்ப ஜீவாத்மா பரமாத்மா வேறு இல்லைன்னு ஒரு மதம் இருக்கும், அத்வைத மதம். அந்த மதம் தான் சொல்றேன், வித்தியாசம் உண்டு. நமக்கு பாதிப்பதற்கும் பகவானுக்கு பாதிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அதுல என்ன வித்தியாசம்னா, நாம் இந்த சரீரத்தை எடுத்துட்டோம் இல்லையா? எப்படி எடுத்துட்டோம்? எதனால? இது நல்லா முக்கியமா கேளுங்க. இந்த சரீரத்தை எதனால எடுத்துட்டோம்? கர்மத்தின் அடியா எடுத்துட்டோம். என்னுடைய கர்மா என்னவோ அந்த கர்மத்தினடியாக சரீரம் கிடைத்திருது. ஆனா அதனால என்ன பண்ணுது? இந்த சரீரத்தில் சுகதுக்கத்தை அனுபவிப்பது கர்மத்தின் அடியாக. சுகதுக்கம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் கர்மத்தின் அடியாக. அதனால என்ன? அது தோஷமாகுது. கர்மத்தின் அடியாக சுகதுக்கங்களை அனுபவித்தாலே அது தோஷமாகுது. ஆனா பகவானுக்கு சுபாவம் மாறுதுன்னா கர்மத்தின் அடியா மாறல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மத்தின் அடியா மாறல, அதாவது தான் பண்ணின கர்மத்தின் அடியாகத்தான் சேதனன் அச்சேதனன் ரெண்டும் சரீரமாக வைத்துக் கொண்டிருக்கிறாரா? இப்ப நமக்கு இந்த சரீரம் கடிச்சிட்டோம். எதனால் சுவாமி? என்னுடைய கர்மத்தின் அடியாக இந்த சரீரம் கடிச்சிட்டு. அதே போல பகவானுக்கு இந்த சரீரம், அதாவது சைதன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா
அச்சேதனமாக இருக்கக்கூடிய பிரகிருதி, இதெல்லாம் பகவான் சரீரமா இருக்கு இல்லையா? இந்த சரீரமானது பகவானின் கர்மத்தின் அடியாக ஒரு சரீரமா இருக்கா? சுவாமி அவருக்கு எது சுவாமி கர்மம்? அப்ப கர்மத்தை அடியாக அவருக்கு சரீரம் இல்லையோனும், கர்மத்தின் அடியாக அவருக்கு சரீரம் கிடையாது இல்ல. அப்ப அவருடைய சொரூபமே இயற்கையிலே அவருக்கு எப்போதுமே சேதனா அச்சேதனங்களோடு கூடி இருக்கக்கூடிய இயற்கையான தன்மை. நமக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க, நமக்கு இயற்கையான தன்மை ஆத்மா. ஆத்மாவுடைய சுரூபம் இயற்கையான தன்மை. ஆத்மா எடுத்துக்கொண்ட ஸ்வபாவம் இருக்கு இல்லையா, அதான் சரீரம். அந்த சரீரம் இயற்கைனா கிடையாது, அது கர்மத்தின் அடியாக செயற்கை ஏற்படுறது. அதே போல பகவானுக்கு இருக்கக்கூடிய சரீரம் எது? சேதனங்கள் என்ன அச்சேதனங்கள் என்ன இரண்டு பகவானுக்கு சரீரமானோ, அந்த சரீரம் செயற்கையா வந்ததுன்னா அதுவும் சொரூபந்தான். அப்ப பரமாத்மாவுடைய ஆத்மாவுடைய சொரூபம் தான், அவர் எடுத்துக்கொண்ட சரீரமும் சொரூபந்தான். ரெண்டுமே இயற்கை. இப்ப நமக்கு இந்த சரீரம் இயற்கை கிடையாது, இது செயற்கை. எது இயற்கை? ஆத்மா இயற்கை. அதனால இயற்கையா இருக்கிறபடியாவது சுகி சதசுகி, எப்பவும் சுகமாக இருக்கக்கூடிய தன்மை ஆத்மாவுக்கு உண்டு, அதுக்கு துக்கமே கிடையாது. இந்த சரீரம் செயற்கை வந்து சேர்ந்தபடியாலே இதன் மூலமாக சுபாவம் மாறுறது. என்ன மாறுது? சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறது ஆத்மா. ஏன்? இது செயற்கையா வந்துட்டு. அந்த மாதிரி பகவானுக்கு சரீரம் செயற்கையான கிடையாது, இயற்கை. பகவானுக்கு அந்த மாதிரி இயற்கை. அவருடைய சொருபமே இயற்கையிலேயே அவருக்கு எப்போதும் சேதனங்கள் அச்சேதனங்கள் கூடவே இருக்கும். இது நம்ம கூடவே இருக்குமா? 70, 80, 90, 100 தெரியாது, கிளம்பி போயிடும். இது போயிடும். 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் அப்படின்னு இது கிளம்பி போயிடும். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரி சேத்தனங்களோ அச்சேதனங்களோ கிளம்பி போயிடுமான்னா கிளம்பி போக எப்பவும் கூடவே இருக்கும், இயற்கையா இருக்கும். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சங்கல்பத்தாலே தன் சர்வ ஞானத்தாலே சர்வ சக்தியாலே அவர் இது இத்தனையும் கூடவே வச்சுருக்காரு. தன்னுடைய சங்கல்பத்தால கூட வச்சுருக்கார், தன்னுடைய சர்வஜத்தாலே கூட வச்சுருக்கார், தன்னுடைய சர்வ சக்தியாலே கூட வச்சுருக்கார். எப்பவும் கூடவே இருக்கு. அப்ப எப்ப கர்மத்தினால் இது அவரின் சரீரம் இல்லையோ, அந்த சரீரத்தினால் ஏற்படும் மாறுதல்கள் அவர் சுபாவத்தையும் பாதிக்காது. என்ன புரியுதா? அப்ப நமக்கு எதனால பாதிக்கிறது? கர்மத்தினால இந்த சரீரம், கர்மத்தினால இந்த சரீரம் ஏற்பட்டபடியாலே நமக்கு என்ன சுபாவம் மாறுறது. ஆத்ம சுபாவம் இயற்கை அப்படியே இருக்கு, சரீரத்தை எடுத்து சரீரத்தோடு கலந்தபடியால அந்த சுபாவம் மாறுறது. ஆனா இது இயற்கையானபடியால. ஆனா பகவானுக்கு கர்மத்தினால் சரீரமா இல்லையே, அவர் இச்சாதீனம், அவர் இயற்கையிலே அது உண்டு. தன்னுடைய சங்கல்பத்தாலும் சர்வ ஞானத்தாலும் சர்வ சக்தியாலும் அதை புரிய வச்சிருக்காரு. எப்ப கர்மத்தினால் இது அவரின் சரீரம் இல்லையோ, அப்ப சரீரத்தினால் ஏற்படும் மாறுதல்கள் அவர் சுபாவமாகத்தான் வைத்துக் கொண்டுள்ளார். அப்ப என் சுபாவமாகத்தான் அது பெருமை அளிக்கும். அது என்னன்னா பெருமை அளிக்கும் சுவாமி, சங்கல்பத்தினால் ஏற்படுறது. அது குணமாகத்தான் சொல்வார், இதுவா சொல்ல மாட்டார், அதை தோஷமா சொல்ல மாட்டார். இப்ப எனக்கு ஏதாவது வந்து தெரிஞ்சா அது தோஷம். சுகமா இருந்தாலும் தோஷம்தான், துக்கமா இருந்தாலும் தோஷம்தான். சுகமா இருந்தா நல்லது இல்லையா சுவாமி? சுகமா இருந்தா பகவத் அனுபவம் சுகமா இருந்தா நல்லா இருக்கும், ஆச்சார அனுபவம் பகவத் அனுபவம் பாகவத் அனுபவம் சுகமா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அதான் சுகம், இயற்கையான சுகம் அதுதான். அப்ப என்னுடைய சரீரத்தின் அனுபவத்தை அனுபவிக்கிறது அது இயற்கை அது இல்லையே. சரீரத்துக்கு அச்சித்த அனுபவம் தானே, ஐஸ்வர்ய அனுபவம் தானே. அந்த ஐஸ்வர்ய அனுபவம் சுகமா இயற்கையா கிடையாது, ஆத்மா அனுபவம் தான் இயற்கை. ஆத்மா அனுபவம் எது? பகவத் அனுபவம், பாகவத அனுபவம், ஆச்சாரிய அனுபவம் அப்படின்னு. அப்ப அது இருக்கு. அதே போல இப்ப இந்த அவருக்கு பகவானுக்கு கர்மத்தினால் எடுத்துக்கொண்ட சரீரமே இல்லையே. என் சரீரம் கர்மத்தினால் எடுத்துக்கொண்ட சரீரம், அதனால எனக்கு அந்த சுகதுக்கங்கள் வருது, சுபாவம் வருது. ஆனா அவர் சரீரத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள் எல்லாம் சுவாபாவத்தை பாதிக்காத, இயற்கை தன்மை பாதிக்குமான பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா அவருக்கு சரீரம் கர்மத்தினால் வந்தது கிடையாது,
கர்மத்தினால் வந்தா தான் பாதிக்கிறது. அது கர்மத்தினால் வரலன்னா அப்ப பாதிக்கிறதுன்னு சொன்னா கூட அது பெருமையா தான் இருக்கும். பெருமையா அது குணமாகத்தான் சொல்வார்கள். இதை தோஷமா சொல்ல மாட்டான். புரியறதுக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வண்டி ஓட்டின்னு இருக்கார், சைக்கிள் ஓட்டின்னு இருக்கார், ஓட்டிட்டு போயிட்டே இருக்கார், ரொம்ப நிதானமா போறார். பின்னாடி இருக்கிறவங்க ஒரே சத்தம் போட்டு இருக்கா, என்ன சுவாமி நீர் மொல்ல போட்டு இருக்காரு, நம்மளாம் வர வேண்டாமா, இன்னைக்கு வர மொல்ல போயிட்டு தான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டுட்டே இருக்கார். இது மெல்ல போயிட்டு இருக்க சத்தம் போட்டார். அது இன்னொரு இடத்துல சைக்கிள் ஓட்டுற போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியில என்ன வச்சுட்டு இருக்காருன்னா, அவ மெதுவா யார் ஓட்டுறாளோ அவளுக்கு பரிசையும் கொடுத்துருக்காரு. மெதுவா ஓட்டுருவா. அப்பனா ஒரு மணி நேரம் ஆனா கூட ஒரு அடி கூட நகரக்கூடாது, அப்படியே 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 போயிட்டே இருக்கணும். இப்ப அந்த மாதிரி என்ன பண்றாரு, அந்த போட்டியில ஒரு மெதுவா ஓட்டுறாரு, சைக்கிள் ஓட்டிகிட்டே இருக்காரு. ஓட்டிகிட்டே இருக்கச்சு பக்கத்தில் இருக்கிற சொன்னார், என்ன சுவாமி இவருக்கு ஓட்டவே தெரியல, இவ்வளவு மெதுவா ஓட்டின்னு இருக்கார், நல்லா வேகமா ஓட்ட வேண்டாமா அப்படின்னு யாராவது சொல்லுவாளன்னா சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? போட்டியே என்ன, மெதுவா எப்படி ஓட்டினா அவளுக்கு பரிசு அப்படின்னு போட்டியா வச்சுட்டு இருக்கா. அதே அவரே வெளியில ஓட்டும் போது மெதுவா ஓட்டிட்டு தானே, அப்ப எல்லாரும் சத்தம் போட்டா, ஏன் மெதுவா ஓட்டுற சத்தம் போட்டிருக்கா. இப்ப என்ன பண்றார், தான் சங்கல்பம் எடுத்துட்டார். தான் சங்கல்பம் எடுத்துட்டு நான் மெதுவா ஓட்ட போகிறேன் சங்கல்பம் எடுத்துட்டானோ, இப்ப மெதுவா ஓட்டினாலே அத்தனை பேர்லாம் பாராட்ட ஆரம்பிச்சிருவா. என்னமா மெதுவா ஓட்டிட்டு இருக்கா, அப்படியே நிக்க வச்சிருக்காரு சைக்கிள, என்னமா நிக்க வச்சிருக்கார் அப்படின்ற இல்லையா, மெதுவா ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்ப தன்னுடைய சாமர்த்தியத்தால மெதுவா ஓட்டுறாருனோ, அப்ப சங்கல்பத்தை கொண்டு மெதுவா ஓட்டிருக்காருனோ, அப்ப அது என்ன ஆகும், குணமாயிடும். அது அப்ப அதே வெளியில வீதியில ஓடும்போது அது தப்பா போடுது, மெதுவா ஓட்டுறாரு எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சுடுறா. ஆனா இங்க என்ன எடுத்தது, அதுவே குணமா இருந்தது. அதே போல கர்மாதீனமாக இருந்தால்தான் தப்பு என் தலையில வந்து விடும். கர்மாதீனமா இருந்தாதான் தப்பு என் தலையில வந்துடும். அதே நான் சங்கல்பித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றால் யாருமே தப்பு சொல்ல மாட்டான். யாருமே தப்பு சொல்வாருன்னா தப்பு சொல்லவே மாட்டான். ஆக அத போல என்ன இதுக்கு சொல்ல வந்ததுன்னா, நிறைய சொல்லலாம், ஒன்னு ரெண்டு இல்லை, இத போல நிறைய சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் இல்லை. ஒண்ணு இல்லை, ஒருத்தர் நாடகத்துல அடி வாங்கிட்டே இருக்கார், சினிமால நிறைய பாக்குறோம், அடி வாங்கிட்டே இருக்காரு, அவர் தான் ஹீரோ, நிறைய அடி வாங்கிட்டு இருக்காரு. என்ன சுவாமி அடி வாங்குற, ரத்தமா வந்துருத்து. அதுக்கப்புறம் அவரு 4 அடி வாங்கினதுக்கு அதுக்கப்புறம் அவரு அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்ப முதல்ல 4 அடி வாங்கினாருன்னு, ஏன் சுவாமி இவருக்கு அடிக்க தெரியாதுன்னு யாராவது கேட்பாருன்னா என்ன, அவர் அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன், வாங்கினாதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையில இருக்காருன்னா அது பெருமையா தான் நினைக்கிறார். அதை பெருமையா தான் நினைக்கிறாரே தவிர அது சிறுமையா நினைக்கிறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலே அதை பண்ணிட்டு ஐயா. அப்ப சங்கல்ப ஒத்துக்கொண்டால் அது தவறு கிடையாது, பெருமைதான் அது. அதுவும் பகவான் தன்னுடைய சங்கல்பத்தாலே என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த சித்தம் எனக்கு சரீரமாக இருக்கட்டும் தன்னுடைய சங்கல்பத்தால வச்சுட்டு இருக்காரு. கர்மாதீனம் அல்ல. நமக்கெல்லாம் சரீரம் கர்மாதீனம். கர்மாதீனம் அது மட்டும் இல்ல, நாளைக்கு என்ன வியாதி வருதுன்னு தெரியாது. சுவாமி வியாதி வராம இருக்கணும் வாஸ்தவம் தான். அதுக்காக வந்துடுத்த என்ன பண்றது. அப்ப இதெல்லாம் எதனால வருது, கர்மத்தினால வருது, என்னுடைய சங்கல்பத்தினால இல்ல. வியாதி வரட்டும் சங்கல்பிக்கிறேன் வந்துடுச்சு சுவாமி அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கல? ஒருத்தரும் சொல்ல மாட்டான். உடைந்து வண்டுண்ணம் துழாய் முடியானை அடைந்த தெற்குருவூர் செடகோபன் மிடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடிவிக்குமேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்க செய்து என்னுடைய சங்கல்பத்தினால் பண்ணினன்னா அது தோஷமாகாது, என்னுடைய கர்மத்தினால் பண்ணினன்னா அது தோஷமாகும். பிரியத்துக்காக ஒரே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சங்கல்பத்தினால ஒரு பேரன், அடியுடைய பேரன் என்ன பண்ண, மடியில எடுத்து உட்கார வச்சிருந்தேன். மடியில உட்கார வச்சுட்டு நன்னா தாத்தா அவனுடைய சின்ன கால் இருக்கணும், பிஞ்சி கால், அந்த பிஞ்சி கால் என்ன பண்ண எடுத்து என்னுடைய கண்ணத்துல அடிச்சுட்டே இருந்தேன். இது அடிச்சுட்டு ஒண்ணு என்ன பண்ண, ஒருத்தர் பார்த்தா, இதை பார்த்துட்டு என்ன சுவாமி நீரு இந்த மாதிரி பேரன் காலால் அடிச்சுட்டு இருக்கான், அந்த பேரனை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாதா, நீங்க திருப்பி ஒரு அடி அடிக்கப்படாதா, அவனை போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க
அவன் அடிக்கப்படாதா அப்படின்னு யார் சொல்றாளோ அவர் அடிக்க போயிடுவார். அடிக்க போயிடுவார். ஏன் அடிக்க போயிடுவேன்னா, என் பேரை நான் என் காலை எடுத்து நான் தெளிவிக்கிறேன். அப்பனா நான் என்னுடைய சங்கல்பத்தால் இது பண்ணிட்டு இருக்கேன். கர்மாதீனம் இல்லை. கர்மாதீனம் வந்துருத்துனாதான் தோஷம். சங்கல்பம் வந்தாலே தோஷம். பிரியமா பண்றோம், ஆசையா பண்ணிட்டு இருக்கோம், அது தோஷமாகுமான தோஷமாகாது. அதுவரை பகவான் இந்த சேத்தனமும் அச்சேதனமும் உனக்கு சரீரமா இருக்கணும் தன்னுடைய சங்கல்பத்தினால இயற்கையாகவே. இப்ப நமக்கு இயற்கையா இதுன்னா கிடையாது, என்னைக்கு வேணா கிளம்பி போயிடும். அந்த மாதிரி பகவான் கிளம்பி போயிடுமான்னா கிடையாது, என்னைக்கு கிளம்புறது கிடையாது. சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரபுத்தி வேதம் கஜத்திரேத்த சுவாமி தெரிவிக்கிறாரு பெருமானார். இது சொல்றேன்னா, அந்த மாதிரி பேரணம் அடியில வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன சுவாமி பண்றதுன்னா, அந்த ஆசை இவனுடைய சங்கல்பத்தால பண்ணிட்டு இருக்கணும். அப்ப அந்த அன்பை காட்டுறாரணும், அந்த அன்பை இதை சொல்லணும். அப்ப என் பேரனை நான் காலெடுத்து அடிச்சேன்னு சொன்னா விருப்பப்பட்டு அடித்து கொண்டேன். விருப்பப்பட்டு அடிச்சு கொண்டா ஏன்னா அந்த குழந்தை பரதந்திரன், நான் சுதந்திரன். இந்த குழந்தைய காலை நான் ஏவி அடிக்க வைக்கிறேன். அது குற்றமான குற்றம் கிடையாது, அது குற்றம் கிடையாது. இதுதான் தெனாலிராமனுடைய சம்மன் சபையில இந்த கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல தெரியுமா? எல்லாரும் பதில் சொன்னது என்ன, யாரோ ஒரு ராஜா, அந்த ராஜாவை ஒருத்தர் காலை கெட்டு உதைக்கிறான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டுட்டார். கேட்டேன்னா ஒவ்வொருத்தரும் அந்த காலை வெட்ட வேண்டியதான், அந்த காலை உடைக்க வேண்டியதா, அந்த காலை எதுதோ பண்ண வேண்டியதா, ஒவ்வொரு மந்திரிகள். அதுக்கப்புறம் தெனாலிராமன் தான். அவனை கேட்டா என்ன சொன்னான்னா, ஒண்ணுமில்ல, அந்த காலுக்கு சதங்க பண்ணி கொடுங்க, தங்க சதங்க பண்ணி கொடுங்கன்னா. ராஜாவை காலால எட்டு உதைக்கிறது யாரா இருக்கணும்? ஒண்ணு பிள்ளையா இருக்கணும், இல்ல பேரனா இருக்கணும். வேற யார் இருப்பா? வேற யார் இருக்க முடியாது, பேரன் தானே இருக்கணும். சதங்க பண்ணி போடுங்க. இதுக்கு அப்ப என்னன்னா, தன்னுடைய சங்கல்பத்தால நடக்கிறதுனும், சங்கல்பத்தால் நடந்தா அதுல தவற வராது, தோஷம் வராது. ஆஹா, அப்படி தோஷமே என்னது, அந்த தோஷம் ஆகாது, அது குணந்தான் ஆகும். அது தோஷமாகணும், தோஷமாகாது, குணந்தாகம். ஆக இதெல்லாம் விரோதி பரிகாரம்னு பேரு. விரோதி பரிகாரங்கள் 200க்கு மேல இருக்கு, நிறைய விரோதி பரிகாரங்கள். அப்படின்னு ஒரு புஸ்தகமே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பண்ணியிருக்கோம், விரோதி பரிகாரங்கள்னு. அதை படிக்கணும்னா கிடுகிட்டுன்னு படிக்க முடியாது, ரொம்ப சிரமம். இந்த விரோதி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே, யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட அதை பூர்த்தியா படிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 10 புத்தகம், வேற புத்தகம் 10 புத்தகம் கூட படிச்சிடலாம். அந்த அளவுக்கு விரோதி தெரிஞ்சு. அப்ப இவ்வளவு தெரிஞ்சு இருக்கணும். ஆக முதல்ல புஸ்தகம் பார்க்கணும்னாலே மூல கிரந்தத்தை வைத்துக் கொண்டு முதல்ல பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய மூல கிரந்தத்துக்கு யாராவது தமிழ யாராவது உரை எழுதுனா பாருங்க, அந்த உரையை மாத்திரம் பார்க்கணும் வச்சுக்க. பின்னாடி நம்முடைய பூர்வாச்சார உரை இருந்தா ஒன்றும் சந்தேகம் இருக்காது. பின்னாடி வரக்குள்ள அவங்க தனக்கு பேர் வேணுன்றதுக்காக உரை எழுதுறா பாருங்க, அந்த உரை மூல கிரந்தத்தை வைத்துக் கொண்டு படித்தாதான் உரை சரியா இருக்கா இல்லையா தெரியும். எதுவும் சொல்றேன், அந்த மாதிரி இப்ப பகவானுக்கு இருக்கக்கூடிய தோஷம் அது தோஷமாகுமான்னா, அப்ப சொரூப ஸ்வபாவம் கிடையாது, சொரூபம் மாறாது, ஸ்வபாவம் தான் மாறுகிறதுன்னு என்ன அர்த்தம்னா, ஸ்வபாவம் மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்வபாவம் மாறுறது, ஆனா மாறினாலும் அது குற்றம் ஆகாது, தோஷம் ஆகாது பகவான். ஏன்? கர்மத்தினால சரீரம் அல்ல, நமக்கு கர்மத்தினால சரீரம். நம்ம இஷ்டப்படி மாறுறதா இல்லையே, கர்மம் தான் மாத்துறது. அப்படி இருக்கச்சது, அதனால அது தோஷமாகிறது தெரிவித்தார். அப்ப என்ன அர்த்தம்? இயற்கையிலே ஆத்மஸ்வரூபம் மாறாது, பரமாத்ம சுரூபம் மாறாது. அது எடுத்துக்கொண்ட சரீரம் ஸ்வபாவம், அதான் ஸ்வபாவம்னு பேரு. ஸ்வரூபம்னா இயற்கை, ஸ்வபாவம்னா எடுத்துக்கொண்ட சரீரம். அந்த சரீரத்தால ஸ்வபாவம் மாறுமான்னா மாறும், நமக்கு மாறும், பகவானுக்கு மாறுது. ஆனா மாறினாலும் பகவானுக்கு தோஷம் கிடையாது, நமக்கு தோஷங்கள் உண்டு. ஏன் தோஷம் நமக்கு ஏற்படுதுன்னா, நமக்கு கர்மத்தினால் ஏற்பட்ட சரீரமானபடியாலே தோஷங்கள் உண்டு. அவர் இச்சாதீனமா சங்கல்ப ரூபமா ஏற்பட்ட சரீரமானபடியாலே அது தோஷம் கிடையாது அப்படி தெரிவித்தார். இதற்கு மேல இன்னொன்று, இப்ப அத்வைத்தவாதம் ரொம்ப ஆச்சரியமா எடுத்திருக்காரு.
சுருக்கமா எடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம ஈஸ்வர பிரகரணத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஜீவாத்மா பிரகரணம் இருந்தோம், ஜீவாத்மா அவதாரத்துல இருந்தோம், இப்ப ஈஸ்வர அவதாரம். அந்த அவதாரத்தை என்ன தெரிவிக்கிறார்? இதுல அத்வைத மதத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, பிரம்மம் ஒன்றே சத்தியம், மற்ற அத்தனை மித்யா. பிரம்மம் ஒன்றே சத்தம். அப்ப இதுவரையும் நம்ம பார்த்தது சர்வ ஜெகத் காரணம் பேரு. பகவான் தான் ஜெகத்காரண வஸ்து, எந்த விதமான தோஷங்களும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். நதஸ்ய அப்பியதிகஸ்ய திருஷ்யத்தேன்னு பார்த்தோம். இப்ப அத்வைத்தவாதத்துல பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகான்னு இது சங்கராச்சாரிய வார்த்தை, அத்வைத்த வார்த்தை. பிரம்ம மட்டுமே சத்தியம், மற்றனை மித்யா, பொய். எது போல? காணல் நீரை போலே, மிருகதிருஷ்ணிகான்னு சொல்லுவார். காணல் நீரை எக்ஸலண்டான எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்கிறாரு சுவாமி சங்கராச்சாரியா. அவர் என்ன கொடுக்குறாருன்னா, மிருகதிருஷ்ணிகா அப்படின்னா காணல் நீர். இப்ப நம்ம இப்படி ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது அங்க நமக்கு என்ன தோன்றது? தூரக்க இது மத்தியானம் 12 மணி உச்சி வெயில போயிட்டு இருக்கச்சு, தூரத்துல அங்க தீர்த்தம் ஜனம் இருக்கிற மாதிரி தெரியுது. கிட்டக்க போனா ஜனம் இருக்குமானா இருக்காது, ஜனம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்ன சுவாமி ஆகிட்டு ஒண்ணுமே காணுமே. அதற்குதான் காணல் நீர்னு பேர். அதுக்குதான் காணல் நீர்னு பேரு. எதனால சுவாமி அந்த காணல் நீர்னா, ஜலம் இருக்கிறா போல இருக்கும், கிட்டக்க போனா ஜலம் இருக்காது. சரி, காணல் நீர்னு தெரிஞ்சு கொண்டுட்டுமே, சரி காணல் தெரிஞ்சுட்டோம். நான் என்ன பண்ண, மறுநாள் போனேன். மறுநாள் போன உடனே அதே காணல் நீர் தான் எனக்கு தெரியுது. முதல் நாள் முதல்ல தண்ணீர்னு நினைச்சுட்டேன். அப்புறம் கிட்டக்க போகணும்னா இது காணல் நீர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இது காணல் தெரிஞ்சு சுவாமி இனிமே தெரிய வேண்டாம் அப்படின்னு விட்டுருமானோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராத்திரி இருட்டுல ஒரு அறைக்குள்ள போயிருந்த ரூம்குள்ள காயத்தை அப்படியே வளைஞ்சு இருந்தது. முதல்ல பாம்புன்னு நினைச்சுட்டேன், ஏன்னா இருட்டா இருக்கு. பாம்புன்னு நினைச்சுட்டேன். பாம்புன்னு நினைச்ச உடனே பயந்து போயினா அப்புறம் விளக்க போட்டோன்னே சுவாமி கயிறுன்னு தெரிஞ்சிருச்சு. மறுநாள் அதே கயிறு அங்கேயே இருக்கு. மறுநாள் இருட்டுல போனேன், அதே மாதிரி அந்த கயிறு அங்கேயே வளைஞ்சிருந்தது. அப்ப நான் பாம்புன்னு நினைப்பேனா? பாம்பு என் கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. இருட்டுல பார்த்தா விட இது பாம்பு கிடையாது தெரியுமோ. ஆனா காணல் நீர் அப்படி இல்லை. மறுநாள் நான் காணல் நீரை பார்த்தாலும் காணல் நீர்னு தெரியும், தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியுது. சுவாமி முதல் நாள் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி அது காணல் நீர்னு, தண்ணி கிடையாதுன்னு. அப்ப தண்ணி இல்லைன்னு என் கண்ணுக்கு தெரிய வேண்டாமா? 2ஆம் நாள்னா தெரியாது. அப்பவும் இதே மாதிரிதான் தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும், தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா முதல் நாள் பார்ப்பதற்கும் 2ஆம் நாள் பார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்னா, முதல் நாள் பார்க்கச்சே தண்ணி இருக்குன்னு நினைச்சுட்டேன். அந்த தண்ணி குடிக்க போகணும்னு சொல்லி குடிக்கிறதுக்காக போனேன். 2ஆம் நாள் குடிக்கிறதுக்காக போக மாட்டேன், அங்க தண்ணி கிடையாது மாட்டேன் இல்லையா? அதுதான். ஆக அதே போல இந்த பிரம்மம் ஒன்றே சத்தியம். அத்வைத்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிரம்மம் ஒன்றே சத்தியம். பிரம்மத்துக்கு தவிர வேற எதுவும் அத்தனையும் பொய். நீங்களும் பொய், நானும் பொய், இந்த ஜகத்தும் பொய், எல்லாமே பொய். பிரம்மம் ஒன்றே சத்தம். சரி சுவாமி ஜகத்து மித்யான்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாமே தெரியுதுன்னா பிரம்மத்துக்கு அவித்தை மூடின்றபடியாலே மாயா திரோதினகஞ்சமாக பிரம்மம் இதனை உலகமாக தோற்றுகிறது. பிரம்மத்துக்கு அவித்தை, அதுக்கு ஒரு தோஷம் வந்துட்டு. என்ன தோஷம்னா மாயோ திரோதானமாக. மாயா திரோதானம் என்னன்னா, இந்த பிரம்மத்துக்கு ஒரு பிரமம் வந்துட்டு, பிராந்தி. பிரம்மத்துக்கு பிராந்தி, நமக்கு இல்ல. ஏன்னா ஜீவாத்மாவையே ஒரு ஒத்துக்கல, ஜீவனும் பிரம்மமும் ஒன்று. இதுதான் சங்கராச்சாரிய வாதம், அத்வைத்த வாதம். அப்படி இருக்கச்சது இந்த பிரம்மத்துக்கு பிராந்தி. பிராந்தினா என்னது? அது ஒரு தோற்றம். பிரமம் சொல்றோமோ, பிரம்மம் சொல்றோமோ, அது ஒரு தோற்றம். அந்த தோற்றம் இது போல காணல் நீரை போல. காணல் நீர் எப்படி தண்ணி தென்னா தெரியறதுனோ, கடைசியில அங்க ஜலம் இருக்கா இல்லையனோ, அதே போல காணல் நீரை போல தோற்றம். அப்ப அங்க என்ன தெரியுது? ஒண்ணுமே இல்லை. அத போல பிரம்மம் ஒன்றே சத்தியம். அப்ப இந்த ஜகத்தெல்லாம் தெரியறது சுவாமினா இதெல்லாம் காணல் நீரை போல, காணல் நீரை போல தெரியுது. ஏன்னா பிரம்மத்துக்கு ஒரு தோஷம் வந்துட்டு. என்ன தோஷம்? அதுக்குதான் அவித்யான்னு பேரு.
அந்த அவித்யா மூடின்னு இருக்கு. மூடினபடியாலே மாயா திரோதானமாக அந்த பிரம்மம் என்ன பண்ணுது, தன்னையே பலவாக நினைக்கிறது, தன்னையே பலவாக நினைக்குது. ஆக பிரம்ம சத்தியம், ஜெகத் அத்தனையும் மித்யா, பொய்த்தோற்றம், காணல் நீர்வை போல பிரம்மத்துக்கு மாயை மூடிக்கொண்டிருக்கு. பிரம்மத்துக்கே மாயை. நம்முடைய மாயையை போக்குவது பிரம்மம். இப்ப பிரம்மத்துக்கே மாயம் அப்படின்னு ஒரு தோஷம் வந்துடுத்து, அவித்யான்னு ஒரு தோஷம் வந்துடுத்து. யாரு போக்குறது அதை? அதனால அந்த மாயை, இந்த மாயை எப்படி இருக்கு சுவாமி? அந்த மாயை எப்படி இருக்கும்? அனிர்வச்சனீயம்னு பேரு. அப்படின்னா இன்னதுன்னு சொல்ல முடியாததான மாயை. இன்னதுன்னு சொல்ல முடியாத அந்த மாயை என்னது? ஏன்னா அந்த மாதிரி மாயை இருக்கு பிரம்மத்துக்கு மாயைன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கானா? இல்ல. இவரா எடுத்துட்டார். இவருக்கு பிரச்சன்ன பௌத்தன்னு பேர். பௌத்த மத கொள்கை அப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டார். சாஸ்திரத்தை ஒத்துண்டார், பிரம்மத்தை ஒத்துட்டார். பௌத்த மதத்துல சர்வம் சூன்யம். பௌத்த மதம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்வம் சூன்யம் சொல்லிட்டு பண்ணணும் அப்படி இருக்கிறது. அதே போல இவருக்கு வந்து சர்வம் சூன்யம் சொல்லல, பிரம்மம் மட்டும் உண்டு. அந்த பிரம்மம் என்னவா உண்டுன்னு சொன்னேன், சாஸ்திர வாக்கியத்தை பார்த்து பிரம்மம் உண்டுன்னு சொல்லினேன். மற்ற அத்தனையும் இந்த ஜகத்தோ மற்ற அத்தனையும் பொய்யினர். அதனால இவருக்கு பேர் என்னன்னா பிரச்சன்ன பௌத்தன் அப்படின்னு பேர். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இவர் அந்த சரி பிரம்மத்துக்கு மாயைன்னு சொன்னாலே அந்த மாயை எப்படி இருக்கும்? இந்த ஷேப்ல இருக்கும், இந்த வடிவத்துல இருக்கும். என்னன்னா அனிர்வச்சனீயம், என்னால் சொல்ல முடியாத அந்த மாயை அவித்யா பிரம்மத்தை மூடிக்கொள்கிறது. அதன் பிறகு என்ன பண்றது? நம்ம பிரம்மம் தன்னையே பலவாக பிரமிக்கிறது. நானே இந்த பூமி, நானே இந்த லோகம், நானே ஸ்ரீவைகுண்டம், நானே திவ்ய தேசங்கள் அப்படின்னு பிரமிக்கிறது. அந்த பிராந்தி அந்த பிராந்தி நீங்கி போயிட்டு வச்சுக்க அப்படின்னு என்னதான் மாயா போயிட்டோன்னா பிரம்மம் மட்டுமே சத்தியம் தெரிஞ்சு கொள்றோம். பிரம்மம் மட்டுமே சத்தியம் தெரிஞ்சு கொண்டா அதுவே மோட்சம். மோட்சம்னு ஸ்ரீவைகுண்டத்தெல்லாம் ஒத்துக்கல சங்கராச்சாரியர். பிரம்மம் தான் மட்டுமே சத்தியம், நான் தத்தனை மித்தியான பிரம்மம் தெரிஞ்சு கொண்டுட்டுன்னா தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்க, அதுதான் மோட்சம். அப்ப இப்ப தெரிஞ்சுக்கிறியா சுவாமி? தெரிஞ்சுட்டா இந்த லோகமே இருக்காது, எதுவுமே இருக்காது, அத்தனையும் காலி ஆயிடும், எதுவுமே இருக்காது. அப்ப என்ன? பிரம்மம் மட்டுமே இருக்கும். அப்ப இப்ப தெரியறதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் பிரம்மம் மோட்சத்துக்கு போகல. பிரம்மமே மோட்சத்துக்கு போகிறன்னு நாம எங்க போறது? அப்ப இதுவரையும் அத்வைதிகள் யாராவது ஒருத்தர் மோட்சத்துக்கு போயிருக்காளா? அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் மோட்சத்துக்கு போனவா யாரு? ஒருத்தர் சொல்ல போனோம், ஒருத்தர் மோட்சத்துக்கு போயாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அப்பனா அவர் தான் பிரம்மம்னு பேரு. அப்ப மோட்சத்துக்கு போயாச்சுன்னா இந்த லோகமே இருக்கப்படாது, லோகமே என்னுடைய கண்ணில் படப்படாது, எதுவுமே இருக்க, நானே இருக்க மாட்டேன், எதுவுமே இருக்கப்படாது, எல்லாரும் இருந்துட்டு இருக்கேன். அப்பதான் இன்னும் மோட்சத்துக்கு போறேன்னு. இதுவரையில் மோட்சத்துக்கு ஒருத்தர் கூட போகாம இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயம் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப அதுவே மோட்சம். அப்ப என்ன ஆகுது? பிரம்ம மட்டுமே சத்தியம், நான் மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனை மித்யா அப்படின்னு பிரம்மம் தெரிஞ்சுன்னு அதுவே மோட்சம். ஆனால் ஆத்மா என்றோ அச்சித் என்றோ தனித்து கிடையாது. ஆத்மா தனியா இருக்கா, அச்சித் தனியா இருக்கா? தனித்து கிடையாது. பிரம்மமும் ஜகத்தும் ஒன்றே, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே. ஆக இது இத்தனை ஒன்று என்று சொல்வதுதான் அத்வைத பட்சம். அத்வைத்தம், அத்வைத்தம், துவைத்தம்னு ரெண்டு, அத்வைத்தம் இரண்டாவது கிடையாது. துவைத்தம்னா ரெண்டு, அத்வைத்தம் ரெண்டாவது கிடையாது. ஆக மோட்சம் எதுன்னா பிரம்மம் தான் மட்டும் சத்தியம், மற்ற இவை அத்தனையும் பொய் என்கிற அறிவு அதுக்கு வந்துட்டா, அதாவது அந்த அறிவை மறைப்பது மாயா, தான் மட்டுமே சத்தியம் அப்படின்னு அறிவு வரணும் போனோம். அந்த அறிவை மறைப்பது மாயா, அந்த மாயை போகணும். அந்த மாயை போயிட்டுனா பிரம்மம் தானே மோட்சம் அடைகிறது, மோட்சம் அடைகிறது. இது அத்வைத சம்பிரதாயம். அதாவது பிரம்மத்துக்கு ஒரு அஞ்ஞானம் சூழ்ந்துட்டு இருக்கு. பிரம்மத்துக்கே அஞ்ஞானம்னா
என்னுடைய அஜ்ஞானத்தை யார் சுவாமி போக்குறது? அவருக்கு அஜ்ஞானம் இருக்கு ஒண்ணும் அப்படி இருக்கு இல்லையா? பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் சூழ்ந்து இருக்கு. அந்த அஜ்ஞானத்துக்கு தான் அவித்யான்னு பேரு, அவித்யன்னு பேரு. அது எதனால போகும்? சரி சுவாமி, பிரம்ம மோட்சத்துக்கு போயாகணுமோ? அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் ஜீவாத்மா மோட்சத்துக்கு போறது, ஜீவாத்மாக்கள் மோட்சத்துக்கு போகிறார்கள் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பிரகாரம். அத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் ஜீவாத்மாக்களே கிடையாது, பிரம்மம் மோட்சத்துக்கு போறது. இதுதான் கொள்கை, பிரம்ம மோட்சத்துக்கு போறது. சரி, அந்த பிரம்ம மோட்சத்துக்கு போகணும், எப்படி போவோம்? அந்த அவித்தை, அந்த மாயா, அந்த அஜ்ஞானம் எப்படி தொலையும்? அஜ்ஞானம் இருக்கிறபடியா தான் இது இந்த பிரபஞ்சம்லாம் கல்ல படுறது, இந்த பிரபஞ்சம்லாம் இருக்கு, தன்னையே பலவாக நினைக்கிறது பிரம்மம். அப்ப பலவாக நினைக்காம இருக்கணும்னா அது எப்படி போகும்? அந்த தோஷம் எப்படி போகும்னா வாக்கியஜன்ய வாக்கியார்த்தத்தால், வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம். இது சங்கராச்சாரிய தெரிவிக்கிறார். வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம், இதான் அத்வைத்தம். அப்படின்னா வாக்கியம் சொல்றது, சாஸ்திர வாக்கியம் சொல்றது என்ன சொல்றது? தத்துவமசி ஸ்வேதகேது, தத்துவமசி ஸ்வேதகேது சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் தத்துவம் அசி ஸ்வேதகேது, பிரம்மமே நீ என்று திரும்ப 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 சாஸ்திரம் சொல்றது. பிரம்மமே நீ, தத்துவம் அசி, தத்து, இந்த வாக்கியம் மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க, தத்துவமசி தத்துவமசின்னு. அப்ப தத்துவம் அசி, பிரம்மமே நீ அப்படின்னு திரும்ப திரும்ப படிக்கிறது சாஸ்திரம் இல்லையா? அந்த வார்த்தையை நல்லா காதால கேட்கறது பிரம்மம், ஜீவாத்மா இல்ல, பிரம்மம் கேட்கறது. கேட்ட உடனே நானே பிரம்மம், நானே பிரம்மம், நானே ஜன்மம் அப்படின்னு இந்த மாயையால் மற்றதெல்லாம் தோற்றம் அளிக்கிறதோனோ எதுவுமே உண்மை இல்லை, எதுவும் இல்லையே. நான் மட்டும் சத்தியம் என்று நினைக்க 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 அந்த வேத வாக்கியத்தை கேட்டு அதனாலே பிறந்த ஞானம், வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம், அந்த ஞானத்தாலே என்ன ஆயிடுச்சு? அந்த ஞானம் என்னது? வாக்கியார்த்த ஞானம். தத்துவம் அசி, தத்துவம் அசி, அந்த வாக்கியத்துக்கு பொருளாக இருக்கிற பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றே, தத்துவம் அசி, அதுவே நீ அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்க ஒன்றேன்னு ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் பிரம்மத்துக்கு ஏற்பட்டு மோட்சம் அடையிறது, இதுதான் அத்வைத்தம். அப்ப வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம், அந்த வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வாக்கியார்த்த ஞானம். அது என்ன சப்தம்? தத்துவம் அசி, தத்துவம் அசி என்கிற வாக்கியம் இருக்கணும். அந்த வாக்கியம் காதல கேட்கறது, திரும்ப 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 கேட்கறது. ஒரு நானே பிரம்மம், நானே பிரம்மம், நானே பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சிடுறது. தெரிஞ்சிடணும் உடனே அந்த அது இருக்க ஒரு தோஷம் எல்லாம் போயிடுது, அந்த அவித்தியெல்லாம் போயிடுது. போன உடனே மோட்சத்தை அடைஞ்சிடும். இதான அப்ப அடிப்படை இது ஏக தத்துவவாதம். அத்வைத்தம் என்பது அடிப்படை ஏக தத்துவவாதம், தத்துவம் ஒன்றே. அப்ப இது இத்தனை தெரியறதே சுவாமி என்ன காணல் நீரை போல, இது இத்தனை தெரியறதுக்கு என்ன காரணம்? காணல் நீரை போல ஆச்சரியமான சம்பிரதாயம். அநேகம் ஸ்ரீபாஷத்துல 17 மதங்களை கண்டிச்சிருக்கார் சுவாமி. ஆனா அதுல பிரதான கண்டிப்பு எதுன்னா அத்வைத்தம் தான். கிட்டக வந்துட்டார். நம்மளோட அத்வைத்தம் தான், சங்கராச்சாரியும் அத்வைத்தம் தான். ஆனா நமக்கு அத்வைத்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம இந்த விசிஷ்ட அத்வைத்தம், அவரது வெறும் அத்வைத்தம். அப்படின்னா நம்மளது என்ன சுவாமி? நாம 2வது கிடையாதுன்னு சொல்றோம், அவரும் 2வது கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் 2வது கிடையாதுன்னு சொல்றது எதனால் என்றால் 2வதே கிடையாது, ஒன்று மட்டுமே என்கிற எண்ணத்தோடு அவர் சொல்றார். நாம 2வது கிடையாது சொல்றோம். எப்படி சொல்றோம்? கூடின பிரம்மத்துக்கு 2வது கிடையாது. கூடின பிரம்மத்துக்கு விசிஷ்டாத்வைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் ஒரே வார்த்தையில வித்தியாசம் சொல்லுங்க. சொல்ல முடியுமா சுவாமி? சொல்லலாமே. விசிஷ்டாத்வைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் ஒரே வார்த்தையில சொல்லுங்க வித்தியாசம்னா, பிரம்மத்துக்கு 2வது கிடையாது அத்வைத்தம், கூடின பிரம்மத்துக்கு 2வது கிடையாது விசிஷ்டாத்வைதம். முடிஞ்சிட்டு. விசிஷ்டாத்வைதம்னா கூடின பிரம்மத்துக்கு 2வது கிடையாது,
பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாது அத்வைத்தம். தெரிவிக்கிறார். இப்ப இதுக்கு சொன்னார் இல்லையா, இதான் இப்ப அடிப்படை. அதாவது ஏக தத்துவவாதம். ஏக தத்துவவாதம், தத்துவம் ஒன்றே. அப்ப இது இத்தனையும் தெரியாதுன்னா காணல் நீர். காணல் நீர் அப்ப தெரிஞ்சுட்டோமோ, கிட்ட மனம் இருந்ததா இல்லையோனோ. அதே போல இதெல்லாம் தெரிஞ்சிருது. பிரம்ம மோட்சத்துக்கு போயிடுதுன்னா ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே இருக்காது. எல்லாம் காணல் நீரை போல. இதத்தான் சுவாமி திருவிரங்கத்தமுதனார் தெரிவிக்கிறார். ராமானுஜம் இருந்தாங்க, உயிர்கள் நெய்விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ் அல்லலெல்லாம் பாதில் வென்றான். உயிர்கள் நெய்விட்டு ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ் அல்லலெல்லாம் பாதில் வென்றான். எம்மி ராமானுஜன் மெய்ப்பதி கடலை. அப்ப பிரம்மத்தோகு ஒன்றாகி விடுகிறது அப்படின்னா ஐக்கியம். ஐக்கிய ஞானமே மோட்சம். ஐக்கியன்ற ஐக்கியம். அப்ப அத்வைதத்தின்படி எது மோட்சம்னா ஐக்கியம் சொல்லுவார். ஐக்கியமாயிட்டா சுவாமி, ஐக்கியமாயிட்டா. சில பேர்லாம் சொல்லுவா பாருங்க, நம் சம்பிரதாயத்திலே சில பேர்லாம் சொல்றா, ஆண்டாள் திருவரங்கநாதனுடைய திருப்படி வாரத்துக்கு வந்து ஐக்கியமாயிட்டான்னு. ரொம்ப தவறான கருத்து. ஐக்கியமாயிட்டா ஆண்டாள் ஜீவாத்மா, பெரிய பெருமாள் பரமாத்மா. ஜீவாத்மா தத்துவம் பரமாத்மாவும் ஒன்னாயிடுச்சு. ஐக்கியம்னா அதான் அர்த்தம். ஐக்கிய ஞானம் கிடையாது, ஐக்கிய ஞானம் கிடையாது. அப்படி ஐக்கியம் ஐக்கியம் சொல்றாரு, ஆண்டாள் ஒன்னாயிட்டா. ரொம்ப தவறான கருத்து. அதே போல திருப்பானாழ்வார், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லி உள்ளுக்கு போனார். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சுவாமி, அப்படி ஐக்கியம் ஆயிட்டான் இல்லையா, அதுவும் ரொம்ப தவறு. ஏன்னா ஐக்கியம் என்பது விசிட்டா வேதத்தின்படி ஐக்கியம் வரவே வராது. விசிட்டா வேதத்தின்படி ஐக்கியம் வருமானா வராது. ஏன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் என்றைக்கும் வெவ்வேறு தான், இரண்டும் ஒன்று கிடையாது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டும் வெவ்வேறு தான். சுரூபத்தால் இரண்டும் வெவ்வேறு தத்துவம். இயற்கையா ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. ரெண்டு தத்துவம் ஒன்றாக போவது எப்போதும் கிடையவே கிடையாது. நம்ம ஸ்ரீவைகுண்டு போனாலும் அங்கேயும் ஒன்னாகுமா? கிடையாது. அங்கும் பரமாத்மா பரமாத்மா தான். ஏன்? நித்யாத்மாவே ஜீவாத்மா தான். நம்ம பார்த்துக்க போனோம், ஜீவாத்மாக்களை மூணா பிரிச்ச போனோம், பத்தன் முக்தன் நித்தியன் பிரிச்ச போனோம். அப்ப நித்யாத்மாவே ஜீவாத்மா கோஷ்டி தான் இருக்கார். இத்தனைக்கும் அவருக்கு வந்து இந்த சம்சார சம்பந்தம் கிடையாது, இங்க பாப புண்ணிய இந்த கர்மாக்களுடைய சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்க செய்து அவர் அங்கேயே இருக்காருன்னா என்ன சுவாமி, அவரே ஜீவாத்மா தான். அப்படி இருக்க செய்து இங்கிருந்து ஒருத்தர் போறான்னா அவ அவரோட சேர்ந்து ஐக்கியமாயிடாருன்னா எங்க இருக்கு? சாஸ்திர சம்மதமே இல்லையே. ஐக்கிய ஞானம் ஏற்படுறது கிடையாது. அப்ப இரண்டும் ஒன்னா போறது கிடையாது. இத ஒன்னா போறது கிடையாதுன்னு இந்த சந்தேகம் தான் யாரு சுவாமிக்கு முதல்ல இருந்துச்சு. பெருமானா இருக்கு, ராமானுஜருக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அத்வைத்தவாதம் அவருடைய காலத்துல அவர் சிறு வயசுல இருக்கும்போது நிறைய வாதங்கள் இருந்து. யாதவ பிரகாசரத்தனை இவர் பாடம் படிச்சார், அவரே அத்வைத்ததுன்னு அத்வைத்த ஞானம் தானே அவர் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால இவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன சந்தேகம்னா, இவர் வேலை ஐக்கிய ஞானம் தான் மோட்சமோ? சந்தேகம் வந்தபடியால் தான் யார்கிட்ட கேட்டார்? திருக்கச்சமணி கேட்க, திருக்கச்சமணி நேர தேவப்பெருமாட்ட கேட்க, அவர் சொல்லிட்டார். என்ன சொன்ன? தரிசனம் தேதையேவத 6 வார்த்தைகள் சொன்னாரனும். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் தேதையேவச்ச உபாயேஷு பர்வத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் பூர்ணாச்சாரி சமாசிரயரா. அப்ப தரிசனம் பேதையேவச்ச, அப்ப பேதமே சித்தாந்தம் சொன்னார். அப்ப தத்துவங்கள் வெவ்வேறு தானு தேவப்பெருமாள் சொல்லிட்டார். சொல்லிட்டாருன்னா அப்ப பிரம்மம் வேறு, ஆத்மா வேறு. ஆனா அந்த பிரம்மம் வேறு, இந்த ஜெகத்தை காட்டிலும் பிரம்மம் வேறு. அப்ப ஒன்றுன்னு சொல்றாளே சுவாமி, ஒன்றுன்னு சொல்றான்னு சொல்றா. சரி சுவாமி, ஒன்றுன்னு சொல்லக்கூடிய சாஸ்திர வாக்கியமே இருக்கு. இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். இப்ப சாஸ்திர வாக்கியத்தின்படி சித்தன்ன அச்சித்தன்ன ஈஸ்வர தத்துவம் 3 தத்துவங்கள் உண்டு. 3 தத்துவம் உண்மை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அத்வைத்தத்தின்படி ஒரே தத்துவமே உண்மை. அதுதான் என்னது? ஈஸ்வர தத்துவம், பிரம்மம். ஈஸ்வரன் கூட சொல்ல மாட்டான், பிரம்மம்னு சொல்லுவார். பிரம்மம்னு சொல்லுவார். சரி, அந்த பிரம்ம தத்துவம் உண்மை, மற்ற அத்தனை மித்யா, பொய் சொல்லிட்டாரு. சரி, புரியுது. இப்ப அவரு வைதிகர் தானே? ஆமா. ராமானுஜன் வைதிகர் தானே? ஆமா. மாத்வரம் வைதிகர் தானே? ஆமா.
மூணு பேரும் ஒரே சாஸ்திரத்தை நடிச்சுட்டு இருக்கா. ஆமா, அப்ப ஏன் சுவாமி வித்தியாசம் வந்தது? ஒண்ணு வேண்டாம், திருப்பா எடுத்துக்கிறோம். நாராயணன் நமக்கே படை தருவான் முதல் பாட்டுல கடைசி 6வது 7வது வரையில இருக்கு. இப்ப அதை சேவிக்கும் போது நாராயணன் நமக்கே படை தருவான் என்னன்னு அர்த்தம் கிடைக்குது? நமக்கேன்னா சரணாகதி நிட்டர்களுக்கு பறை தருவான், கைங்கரியத்தை கொடுப்பான் அப்படின்னு தெரியுது. இது அடியேன்னு சொல்றதே ஒரு மாதிரி சொல்லுவேன், வேற யாராவது சொல்றதே வேற மாதிரி சொல்லுவா, இன்னொருத்தர் சொல்றதே வேற மாதிரி சொல்லுவாரு. இந்த நிலை இருக்கா? இல்லையனும் ஒரே நிலையத்தானே இருக்கு. அதே போல சாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் தானே. சங்கராச்சாரிய எடுத்துக்கொண்ட சாஸ்திரம் வேறு, மாத்வாச்சாரிய எடுத்துக்கொண்ட சாஸ்திரம் வேறு, சுவாமி ராமானுஜாச்சாரியா எடுத்துக்கொண்ட சாஸ்திரம் வேறா? இல்லை. அப்ப ராமானுஜர் எடுத்துக்கொண்ட சாஸ்திரத்தை மாத்திரம் நீங்க பின்பற்றினே, அப்ப 3 பேரும் வைதிகால் தானே. 3 பேருக்கும் கோயில்ல மரியாதை உண்டு. ஸ்ரீவைஷ்ணவ கோயில்ல சங்கராச்சாரியர் வந்தாலும் அவளுக்கு என்ன மரியாதை உண்டு? பிரதான மரியாதை உண்டு. சட்டாரே 7 சங்கராச்சாரியனா அதான் அத்வைத்த மத ஸ்தாபகர் யார் வந்தாலும் அவருக்கு. அதே போல மாத்வாச்சாரியருக்கும் அதே போல மரியாதை உண்டு. அப்ப அவ்வளவு இருக்க அவள வைதிகால், சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதன்படி நடப்பவர்கள். அப்ப நடப்பவர்கள்னா இவ 3 பேருக்குள்ள ஒரே சாஸ்திரமா இருக்கச்சது எப்படி வித்தியாசம் வரலாம்? அப்ப 3 பேர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஒண்ணு ராமானுஜர் தப்பு பண்ணியிருக்காரா, அப்ப அல்லது சங்கராச்சாரிய தப்பு பண்ணியிருக்காரா, இல்ல மாத்வாச்சாரிய தப்பு பண்ணியிருக்காரா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப சங்கராச்சாரியர் தத்துவம் ஒன்றேன்னு சொல்லிட்டு வரணும். பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்ம நாபரகா, இது வேதாந்த டிண்டிமகா, பிரம்ம ஒன்னே சத்தியம், மத்தன் மித்யா, காணல் நீரை போலே அப்படின்னு சொல்றாரோ. அதற்குண்டான வாக்கியங்களும் சாஸ்திரத்துல இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இந்த வாக்கியங்கள்லாம் இல்லை போட்டிருக்கு, சங்கராச்சாரியர் தெரியாதனமா சொல்லியிருக்காரு போட்டு நினைக்கிறோம். இல்லை, அவர் சொன்னது சாஸ்திர வாக்கியமே இருக்கு. அவர் சொன்னது அவித்யான்னு சொன்னாரோ, அது வாக்கியத்தில் கிடையாது. ஆனா பிரம்மம் ஒன்று மட்டுமே உண்மை, மற்ற அத்தனை மித்யாங்கிற என்கிறது சாஸ்திர வாக்கியம் இருக்கு. இது ஒன்று உண்டு. அதே போல இப்ப நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரம்மம் உண்டு, அச்சித் உண்டு, சித் உண்டு. அச்சித் என்னது? இந்த சரீரம், ஞான சூன்யம் அது உண்டு. சித் என்று சொல்லுங்க ஞானம் இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அதே போல பரமாத்மா, இந்த 3 உண்டு சொல்லியிருக்கோம். அதற்குண்டான வாக்கியங்களும் உண்டு. என்ன சுவாமி இருக்கு? நேக நானா அஸ்தி கிஞ்சன, நேக நானா அஸ்தி கிஞ்சன, பல என்பது கிடையாது. இதுதான் அத்வைத்தத்துக்கு உண்டான ஒரு வாக்கியம். இது நேக நானா அஸ்தி கிஞ்சன, பல என்பது கிடையவே கிடையாது என்கிறது. 2வதை பார்த்தாயானால் நீ முட்டாள். சாஸ்திரம் சொல்றது 2வது நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், நீ முட்டாள். ஏன்னா நீ மீண்டும் மீண்டும் சம்சாரத்துல பறக்கவே போற, பறந்துட்டே இருக்க போறாத. ஆனா அப்படி 2வது வந்து முட்டாள், நீ சம்சாரத்தை அடைவான்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா தேவப்பெரும் என்ன சொல்றாரு? தரிசனம் பேதைய வச்ச 3 தத்துவங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாஸ்திரனமோ நேஜனானாஸ்தி கிஞ்சன, 2வது தத்துவத்தை பார்க்காத, 2வது தத்துவம் பார்த்தியானா நீ சம்சாரத்துல இருக்க போறேன்னு சொல்லியிருக்க. அப்ப தேவப்பெருமாளும் வேதம் தான் சித்தாந்தம், வேதம் தான் சித்தாந்தம் சொல்லியிருக்காருன்னா அப்ப 2வது கிடையாதா உண்டா? தேவப்பெருமாளும் 3 தத்துவம் ஒத்துண்டிருக்காரு. சித்தத்துவம் என்ன, அச்சித் தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, 3 தத்துவம் ஒத்துண்டு அவரு சுவாமி திருக்கச்சன் சொல்லியிருக்காரு. திருக்கச்சின் துவாரா சுவாமி எம்பெருமானாருக்கு அது கிடைச்சிருக்கு 6 வார்த்தை. சரி, அப்ப 2வது உண்டா கிடையாதா? அத்வைதத்தின்படி தத்துவம் உண்டே சொல்கிறார். என்ன சுவாமி, அப்ப அத்வைதத்தின்படி இருக்கக்கூடிய வாக்கியம் இருக்கே, சங்கராச்சாரியர் அந்த வாக்கியத்தை வைத்து சொல்றாரு. நீர் வந்து என்ன சொல்றீங்க? 3 தத்துவம் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கே, உண்டா? ராமானுஜருக்கு பதில் சொல்லி ஆகணும். 3 தத்துவம் உண்டான்னு வேணும். இந்த பிரம்மமேதான் ஜெகத்து, பிரம்மமேதான் ஆத்மா என்பதுதான் சுரூப ஐக்கியம். அப்பனா சுரூபத்தால் ஐக்கியம்னு சொன்னா 2 தத்துவம் ஒன்னா இருக்கணும். ஜீவாத்மா தத்துவம் பரமாத்மா ஒன்னா இருக்கணுமோ. அப்ப இந்த ஜகத்தே பிரம்மமாக இருக்கணும், ஆத்மாவே
பிரம்மமாக இருக்கணும். நாம ஏற்கனவே நம்ம பார்த்தது சித்து அச்சித்து ரெண்டும் பிரம்மத்துக்கு சரீரம் பார்த்திருக்கோம். சித்தம் அச்சித்தம் ரெண்டும் இது முன்னாடி பார்த்திருக்கோம், இப்பதான் பார்த்திருக்கோம், இன்னைக்குதான் பார்த்திருக்கோம். சித்தம் அச்சித்தம் பிரம்மத்துக்கு சரீரம். சித்தம் அச்சித்தம் பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அத்வைத சொல்றது ரெண்டு தத்துவம் ஒண்ணுன்னு சொல்றாரு. நாம சொல்றது சித்தத்துவம் வேறு அச்சித்தத்துவம் வேறு ஈஸ்வர தத்துவம் வேறுன்னு சொல்றோம். அப்ப ரெண்டு தத்துவம் ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னா ஒரு ஆபத்து வரும். நல்லா பாத்துங்க, ரெண்டு தத்துவம் ஒண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஆபத்து வரும். ஏன்னா ஈஸ்வர தத்துவம் தனியா இருக்கு, அச்சித் தத்துவம் சித் தத்துவம், அதான் ரெண்டு தத்துவம். இந்த ரெண்டு தத்துவம் எவ்வளவு சேர்ந்துட்டு பகவானோடு சேர்ந்து பிரம்மம் ஒக்கட்டே வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுல ஒரு ஆபத்து வருது. என்ன ஆபத்துன்னா, இந்த இந்த ஜகத்து இருக்கணும், இந்த லோகம் இருக்கணும், இந்த லோகமே பகவான் அப்படின்னு வந்துட்டோம்னா அந்த ஜகத்துல இருக்கக்கூடிய குற்றம் எல்லாம் பகவான் பேர்ல ஏறது அது நேரைய பிரம்மத்துக்கு வந்துடும். அப்பனா என் சரீரத்துக்கு, என் சரீரமா அவனுடைய சரீரம் தானே, அப்ப என் சரீரமே அவன் பிரம்மம். நாம என்ன சொல்றோம், இந்த சரீரம் பகவானுக்கு சரீரம், இந்த லோகம் பகவானுக்கு சரீரம் சொல்றோம். ஆனா சங்கரர் பிரகாரம் என்னன்னா, இந்த சரீரமாகட்டும் அவர் இல்லை எதுவா இருந்தாலும் பிரம்மம் ஒண்ணே, அத்தனையும் ஒரே தத்துவம், வேற தத்துவமே கிடையாது. அப்ப அச்சித் தத்துவமோ சித்தத்துவமோ இதுவா இருந்தாலும் எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அதுல பெரிய குற்றம் வருது. அச்சித்துக்கு இருக்கக்கூடிய குற்றம் எல்லாம் பகவான் பேர்ல ஏறுறது வந்துடுறது. ஆத்மாவுக்கு இருக்க குற்றம் என்னன்னா, ஏன்னா இப்ப பாருங்க, இந்த சரீரத்துக்கு இருக்கிற குற்றம் அதான் அச்சித்து பிரகிருதி, இந்த லோகம், இந்த பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய குற்றம் எல்லாம் பகவான் பேர்ல ஏறிடுறது. ஏன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா சரி. அதே இந்த ஆத்மா இருக்கணும், இந்த ஆத்மா குற்றம் இருக்கணும், ஆத்மா குற்றம் இல்லைன்னு சொன்னா சொரூபத்தால குற்றம் இல்லை, சுபாவத்தால குற்றம் இருக்கணும். நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி காலக்ஷேபம் கேட்கச்சே முன்னாடி என்ன கேட்டுக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சு. ஏன்னா இது வேதாந்த காலக்ஷேபம், ஏதோ ராமாயண மகாபாரதம்னா அப்படியே கதை புக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் பூர்த்தி எல்லாத்தையும் அதனாலதான் நிதானமா அடிய சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றும் நிதானம் சொல்லிருக்கேன். இப்ப சொரூபத்தால ஆத்மாவுக்கு எந்த குற்றமும் கிடையாது, சொதஸ்விகின்னு பார்த்துட்டோம். சுபாவத்தால ஆத்மா சுகதுக்க அனுபவிக்கிறதுன்னு. இப்ப இந்த ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம், இந்த பிரகிருதியும் பகவானுக்கு சரீரம். அப்ப பிரகிருதியில இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் பகவானுக்கு சேர்றது. அதே போல இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் சுபாவத்தால் வரக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றங்கள்லாம் பகவானுக்கு சேர்றதனும். அப்படி இருக்கச்சது அச்சித்துக்கு சொரூப விகாரமே இருக்கு. ஏன்னா அச்சித்து சொரூபத்தாலே குற்றம் உண்டு. பாருங்க, ஜீவாத்மா சொரூபத்தால குற்றம் கிடையாது, பரமாத்மா சொரூபத்தால குற்றம் கிடையாது. அச்சித்துக்கு சொரூபத்தாலே குற்றம் இருக்கு. எந்த வஸ்து எடுத்துனா அச்சித்து அதை உடைக்கிறவனும் குற்றம் தானே. அந்த மாதிரி ஆத்மாவை உடைக்க முடியுமா? முடியாது. பரமாத்மா உடைக்க முடியுமா? முடியாது. பார்த்து குற்றம் கிடையாதுன்னு இருக்கட்டும். அப்ப சொர்க்கமும் ஆடுறதுனோ. இப்ப ஆதிசங்கரர் பிரகாரம் இந்த ஒரு பேனா இருக்கு, பேனாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொன்னேன், பேனாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, அடியே சொல்லல அத்வைதி, அவர் சொல்றாரு பிரம்மமும் ஒண்ணுதுன்னா சரி சுவாமி, பேனா உடஞ்சு போயிடுது அச்சித்தாச்சே, அதே போல பிரம்மம் உடஞ்சு போயிடுவார, அவர் உடைய மாட்டார் சுவாமி. அப்ப உடைய, ஆனா ஆத்மாவும் பிரம்மம் ஒண்ணுன்னு சொன்னாச்சுன்னா ஆத்மா உடஞ்சு போகாது, பிரம்மமும் உடஞ்சு போகாது. ஆனா ஆத்மா சுகதுக்கப்படும் அல்லவா. அப்ப சுகதுக்கங்கள் பிரம்மத்திற்கும் உண்டுன்னு சொல்லியாகணும். சுகதுக்கங்கள் பிரம்மத்துக்கு உண்டுன்னு சொல்லி ஆகணும். சரி சுவாமி, நீங்க தான் சொன்னீங்க ஆத்மாவுக்கு சுகதுக்கம் உண்டுன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க முதல்ல காலட்சேபம் ஆரம்பிக்கச்ச சொன்னீங்களே, எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலே
ஆத்மாவுக்கு சுக துக்கங்கள் உண்டு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு விரோதி பரிகாரம்லாம் நீங்க இது சொன்னேன். இப்ப இவர் சொல்லும் போது மட்டும் இந்த இந்த ஆத்மாவுடைய நிலை அப்படி பட்டாச்சன சுக துக்கம் வருது, அந்த குற்றம் வருதுன்னு சொல்றேன். என்ன சுவாமி நீங்க சொல்லும் போது குற்றம் வருதுன்னு சொல்லி நீங்க ஒத்துட்டேன், இப்ப அத்வைத்து சொல்லும் போது மட்டும் குற்றம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அப்ப நீங்க உடைச்சா நல்ல குணம், தீய குணம், யாரோ உடைச்சா நல்ல குணம்னு இல்லையா? மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரில இருக்கு. நீர் மட்டும் இந்த தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொன்னி தட்டாதுன்னு சொல்லிட்டு, என்ன தட்டாது? இந்த தோஷங்கள்லாம் தட்டாது, எடுத்துக்கொண்ட சுவாவத்தினாலதே தட்டுறதை தவிர இயற்கையை தட்டாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அத்வைத்தை சொல்லும் போது வந்து தோஷம் தட்டுன்னு சொல்றேன். எதனால இதுக்கு அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் வேற சொன்னேன். ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்க ஒரு கருப்பு காகிதத்தை போட்டாச்சுன்னா அந்த விளக்குடைய பிரகாசம் தான் வெளில வராம இருக்கணும். விளக்குக்கு இருக்கக்கூடிய தன்மை ஏதோ மாறுமானா மாறாது, அது அப்படியேதான் இருக்கும். விளக்குடைய பிரகாசம் தான் வெளில வரல. அதே போல ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே போல இப்ப என்ன சொல்றேன்? அத்வைத்தை சொல்லும் போது ஆத்மாவுக்கு பாதிக்கிறது இந்த பிரகிருதியும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா, ஆத்மாவோட பரமாத்மா பாதிக்கிறதுன்னு சொல்றே. நீங்க பாதிக்காதுன்னு உங்க விஷயத்துல நீங்களே சொல்லிட்டு இப்ப பாதிக்குன்னு சொல்றேனே, இது சரியா இல்லையே அப்படின்னா, ஏன்னா அத்வைத்து சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் வித்தியாசம் உண்டுன்ற. அத்வைத்து என்ன சொன்னார்? ரெண்டு தத்துவத்தையும் ஒண்ணுன்னு சொன்னாரு. ஆனா விசிஷ்டாத்வைத்து ரெண்டு தத்துவத்தையும் ஒண்ணுன்னு சொல்லலையே, சரீரம்னு சொன்னார். நல்ல பிரகாரம் சொரூபத்தாலே ஒன்று. அத்வைதி பிரகாரம் சொரூபத்தாலே ஒன்றுன்னு சொல்லல. பகவான் சொரூபம், அந்த பகவானுக்கு சரீரமாக இந்த அச்சித்தும் சித்தும் இருக்குன்னு சொன்னோம். ஆனா அந்த பகவானுக்கு சரீரமாக ரெண்டு உண்டு அவர் சொல்லல. அவர் சொல்றது என்ன? சொரூபத்தாலே ஒண்ணு, அச்சித்தும் சித்தும் ஒண்ணு, பிரம்மமும் ஒண்ணு, சொரூபத்தாலே ஒண்ணுட்டாரு. இப்ப அதே விசிஷ்டாத்வைதி சொரூபத்தாலே ஒண்ணுன்னு சொல்லியிருந்தா, இப்ப இவர் கேட்கறதே சரி, சொரூபத்தால் ஒண்ணும் சொல்லலையே. அப்ப எதனால சொன்னார்? சரீரமா இருக்குன்னு சொன்னார் அவரை. அப்ப பரமாத்மா தத்துவம் வேறுதான், ஜீவாத்மா தத்துவம் வேறுதான், அஜித் தத்துவம் வேறுதான். ஆனா அந்த பரமாத்மா என்கிற தத்துவத்திலே அந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவும் அஜித் தத்துவம் சரீரமாக இருக்குன்னு சொன்னார். பரமாத்மாவே அச்சித்து, பரமாத்மாவே ஜீவாத்மா அப்படின்னு சொல்லல. ஆனா இப்ப சங்கராச்சாரிய என்ன சொல்ற? அத்வைதி என்ன சொல்றார்? பரமாத்மாவே அச்சித்து, பரமாத்மாவே ஜீவாத்மா, அதுவே ஒண்ணு, பிரம்ம சத்தியம், ஜெகதி வேற எதுவுமே கிடையாது, பிரம்மம் மட்டுமே சத்தியம், மத்த அத்தனை என்னன்னா எல்லாம் ஒண்ணு, பிரம்மம் ஒண்ணு, ஐக்கிய ஞானம் அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் அப்ப ஐக்கிய ஞானம் ஏற்பட்டபடியாலே அப்ப இந்த பிரகிருதிக்கு உண்டான குற்றங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பிரம்மத்தை தாக்கும். இந்த ஆத்மாவுக்கு உண்டான குற்றங்கள் என்னென்னவோ அதெல்லாம் பிரம்மத்தை தாக்கும் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? இது இதனால் சரீரம் தான் சொன்னார். சரீரத்திற்கு தோஷங்கள் ஆத்மா பேர் தட்டாது என்றுதான் சொன்னார்களே தவிர ஆத்மாவுக்கு இருக்க தோஷம் ஆத்மாவுக்கு தட்டாதுன்னு சொல்லல. ஆத்மாவுக்கு தோஷம் வந்துருது. அப்ப தத்துவமே ஒன்று என்று சொல்லிட்டா அப்ப பிரம்மத்துக்கு சரீரம் ஜெகத்து, அதனால் ஜெகத்தின் பேரில் தோஷங்கள் பிரம்மத்தின் பேரில் தான் தட்டும். பிரம்மத்தின் ஆனா சரீரம் சொல்லியாச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப பிரம்மத்தின் பேர் தட்டாது. தட்டவே தட்டாது. ஒண்ணும் இல்லை, அப்படி வாசல போயிட்டே இருந்தேன், நல்லா மழைக்காலம், ஒரு வண்டி காடி போயிட்டே இருந்து சேத்த வரை அடிச்சுட்டேன், சரீரத்து மேல அடிச்சுட்டார். உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி ஆத்துக்கு போய் குடிச்சிட்டு வாங்க, குளிக்கச்சு கொஞ்சம் ஜாகிரதையா குடிங்க. என்ன சுவாமின்னு? ஒண்ணுமில்ல, ஆத்மா பேர்லயும் பட்டிருக்கோம், அதையும் சேர்த்து குளிக்கொண்டார். படுமா? படவே விடாது. சரீரத்து மாதிரிதான் படும். ஆத்மாவுக்கு அந்த தோஷம் படுமானா படாது. அது ஏன்? இது சரீரமா இருக்கிறபடியாலே. இப்ப இந்த சரீரமே ஆத்மான்னு வந்துட்டு வச்சுக்கேன், சரீரமே ஆத்மா. இது லோகாயத்தம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா நாங்க ஆத்மா பேர்ல அந்த தோஷம் தட்டுறதுன்னு தானே அர்த்தம். அதே படுதுன ஐக்கிய ஞானம் தானே அத்வைதி சொல்லிட்டு இருக்காரு. அதனால
அதனால இப்ப ஆத்மாவுக்கு இருக்கும் தோஷம் ஆத்மாவுக்கு தட்டாதுன்னு சொல்லலையே. இப்ப தத்துவமும் ஒன்றுன்னு சொல்லிட்டா அப்ப பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு சரீரம் ஜெகத்து. அதனால் ஜெகத்தின் பேரில் இருக்கும் தோஷங்கள் பிரம்மத்தின் பேரில் தட்டாது சொல்லிக்கலாம். சரீரமானபடியாலே சரி சரீராத்மா பாவம் ஒத்துண்டா உடலுக்கு இருக்கும் தோஷம் ஆத்மாவுக்கு பாதிக்காதுன்னு சொல்லிவிடலாம். சில எடுத்துக்க சரீரத்தில் இருக்க சரீராத்மா பாவம், சரீரம் வேறு ஆத்மா வேறு தான் சரீராத்மா பாவம். இந்த சரீராத்மாவை ஒத்துண்டாச்சுன்னா இந்த சரீரத்துக்கு இருக்கும் தோஷம் ஆத்மாவை பாதிக்காது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இவர் சொல்றது என்ன தெரியுமா, தத்துவமே ஒண்ணுன்றாரு, சரீரமே இல்லை, எல்லாமே ஆத்மா ஒண்ணும் சொல்றா இல்லையா. அப்ப ஜெகத்தும் பிரம்மம் ஒண்ணும் சொல்லியாச்சுன்னா அப்ப ஜெகத்துல இருக்கக்கூடிய விகாரம் எல்லாம் பிரம்மத்துக்கு ஒத்துண்டு தானே ஆகணும். இந்த ஜெகத்து பிரம்மத்துக்கு சரீரம் ஒத்துண்டாச்சுன்னா அப்ப இந்த கட்டமே இல்லை, அந்த தோஷம் அதுக்கு வராது. ஏன்னா இப்ப இந்த சரீரம் 20 வயசுல இந்த சரீரம் ஒரு மாதிரியா இருக்கு, 70 வயசுல ஒரு மாதிரியா இருக்கு, 68 வயசுல ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி இருக்க செய்து இந்த தோஷம் ஆத்மாவை தட்டுறதா? ஆத்மாவுக்கு வயசாயிடுத்து கொஞ்சம் அதுக்குதான் முற்றம் முத்து கோல் துணையான்னு சொல்லி ஏதாவது கைத்தடி ஏதாவது வேணுமானா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆத்மா எப்பவும் ஒரே மாதிரி விகாரமே கிடையாது. அதிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனு விகாரமே இல்லாம இருக்கிறது இல்லையா. அப்படி இருக்க செய்து அப்ப இந்த சரீரத்தின் பாதிப்பு ஆத்மா மேல தட்டுறது கிடையாது. நீங்க முதல்ல தட்டுன்னு சொன்னீங்களே சுவாமி, ஸ்வபாவ விகாரம் வரும்னா கர்மத்தினால ஸ்வபாவ விகாரம் சொன்னேன். ஆனா பகவானுக்கு கர்மத்தினால சரீரமா இல்லையே. இந்த ஜெகத்தும் அதே போல இந்த ஆத்மாவும் கர்மத்தினால அவர் எடுத்துனார ஒன்னில சமயம் கர்மா இந்த ஜெகத்தை இதுவும் வந்துருத்து அப்படின்னு சொல்லுவாருன்னா அவர் விருப்பப்பட்டு எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இயற்கையா இருக்கு. அவர் சொரூபமே என்னன்னா, அவர் சொரூபமே என்ன, அவருக்கு இந்த ஜெகத்தும் இந்த ஆத்மாவும் சரீரமா இருக்கிறதா சொரூபம், இயற்கை தன்மை, வந்தேரி கிடையாது. நமக்கு இந்த சரீரம் வந்தேரி, எப்ப வேணா போயிடும் வந்தேரி. ஆனா பகவானுக்கு வந்தேரி கிடையாது. ஆனா அது சரீரமா இருக்கு. அது சரீரமா இல்லாம ஐக்கியம் வந்துருத்தோம்னா அப்பதான் இந்த குற்றங்கள்லாம் பரமாத்மா பேர்ல தட்டும். ஆனா அத்வைத சொல்றது ஐக்கியம்னு சொல்றாரு, நாம சொல்றது அது சரீரம். சரீரம் அப்ப சரீரம் வச்சுன்னா அப்ப சரீரத்தின் பேர்ல இருக்கக்கூடிய குற்றங்கள் ஆத்மாவை தட்டுமா? தட்டாது. தட்டாத முதலே பார்த்துட்டோம். அப்ப விகாரம் பிரம்மத்துக்கு ஒத்துக்கொள்ளலாம். அத்வைத்தம் பிரம்மம் ஒன்று என்று சொன்னால் ஆத்மா சுகப்படுவார், துக்கப்படுவார், கவலைப்படுவார், இது இத்தனையும் பிரம்மத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தோஷம் வரும். அத்வைத்து ஒண்ணும் சொல்லியாச்சுன்னா என்ன ஆகுன்னா அவருக்கு சுகதுக்கங்கள் இருக்கணும் வருமானோ. அப்ப ரெண்டாவது தத்துவம் என்ன, மூணாவது தத்துவத்தை ஒன்றுன்னு சொல்ல முடியாது. 2-3 தத்துவத்தை அச்சித் தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, சித்தத்துவம் மூணு ஒன்னும் சொல்ல முடியாது. இதுதான் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அப்ப விசிஷ்டாத்வைதத்தின்படி 3 தத்துவங்கள் உண்டு. 3 தத்துவங்கள் வெவ்வேறு தான். அதுல முதல் தத்துவமா இருக்கக்கூடிய பரமாத்ம தத்துவத்துக்கு மற்ற 2 தத்துவங்களாக இருக்கக்கூடிய அச்சித் தத்துவம் சித்தத்துவம் என்று சொல்லக்கூடிய 2ம் அந்த பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கு. இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். சரி சுவாமி, 3 தத்துவம் நீங்கள் தானே சொன்னீர்கள்னா அப்ப சாஸ்திரம் சொல்லி இருக்கே, நீங்க என்ன சொல்ல 3 தத்துவம் சொல்லிடணும். ஏன்னா ஆதிசங்கரர் சாஸ்திர வாக்கியத்தை கொண்டு அத்வைத்தம் எடுத்திருக்காரு. நாஸ்தி கிஞ்சன நேக நானாஸ்தி கிஞ்சன நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படி சொல்லியிருக்க. 2வது இருக்குன்னு சொன்னாலே மறுபடியும் சம்சாரத்தில் பிறப்பாயிரு சாஸ்திரமே இருக்கு. அந்த சாஸ்திர வாக்கியத்தை கொண்டுதான் அத்வைதி சொல்றாரு. அந்த வாஸ்திர வாக்கியம் சொல்றாரு, ஒண்ணுன்னு பார்க்க தெரிஞ்சுக்கோ, 2வது கிடையாது அப்படி சாஸ்திரமே இருக்கு. ஆனா நீர் என்ன சொல்றேன், 2வது இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா 2வது இருக்குன்னு சொல்றேன். ஆதிசங்கரரும் 2வது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாஸ்திர வாக்கியமே நேகநானாஸ்தி கிச்சன்னு சொல்லியிருக்கு. நீர் 2வது இருக்குன்னு சொல்லியிருக்க. ஆதிசங்கரரும் வேதாந்தி தானே, நீரும் வேதாந்தி தானே, நல்லா வேதாந்த நல்லா வாசிச்சிருக்கேன் இல்லையா? அப்ப என்னமா அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நீங்க என்னமா சொல்லலாம்னா, வேதத்தில் பல பல வாக்கியங்கள் உண்டு. இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். வேதத்தில் பல பல வாக்கியங்கள் உண்டு. என்னென்ன வாக்கியம்னா 3 ஸ்ருதிகள் உண்டு. வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதின்னு 3 ஸ்ருதிகள் உண்டு. பல வகை உண்டு. வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி,
கடக ஸ்ருதின்னு பேரு. இந்த 3 ஸ்ருதிகள் உண்டு. அப்படின்னா வேத ஸ்ருதின்னா தத்துவங்கள் 3ன்னு சொல்லும். வேத ஸ்ருதி தத்துவங்கள் 3ன்னு சொல்லும். 3 தத்துவங்கள் அதே வாக்கியமே சொல்லியிருக்கு. வேதமே கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி பேசுகிறா போல நமக்கு தோணும். முரண்பட்ட மாதிரி வேதம் பேசல. இது சர்வம் சமஞ்சசம்னு கடைசியில முடிக்கிறார் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல. முரண்பட்ட மாதிரி கிடையாது. அது விரோதிகள் இருக்கிற மாதிரி தோணும். ஒரு விரோதியும் கிடையாது. அது சரியா புரிஞ்சுக்கணும். அது சரியா புரிஞ்சிக்காம தப்பான அர்த்தத்தை எடுத்துட்டாதான் வேதம்னா முரண்பட்டு ஒரு இடத்துல இப்படி சொல்றது, இன்னொரு இடத்துல வேற மாதிரி, ஒரு இடத்துல 1ன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல 3ன்னு சொல்றது. என்ன சுவாமி நாங்கெல்லாம் அடையெல்லாம் காலட்சேபம் பண்ற மாதிரில இருக்கு, இங்க வேற மாதிரி பேசுவோம், அங்க வேற மாதிரி பேசுவோம், அந்த மாதிரில இருக்குன்னா எதற்காக சொல்லிச்சுன்னு பாருங்க. இப்ப 3 தத்துவம் உண்டு சொல்லித்தனும். போக்தா போக்யம் பிரேரிச்சாரஞ்ச மத்வா. இதுதான் 3 வாக்கியங்கள் இருக்கக்கூடிய சாஸ்திர வாக்கியம். 3 தத்துவங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய சாஸ்திர வாக்கியம். போக்தா அனுபவிக்கிற ஜீவன், போக்யம் அனுபவிக்கப்படுகிற அச்சேதனம், பிரேரிதாரஞ்ச மத்வா தூண்டுகிற பரமாத்மா. இப்ப 3 வந்துட்டோம். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா அனுபவிக்கப்படுகிற ஜீவன், அனுபவிக்கப்படுகிற அச்சேதனம், இந்த 2ஐயும் தூண்டுகிற பரமாத்மா. அப்ப போக்தான அனுபவிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நாம தானே அனுபவிக்கிறோம். சந்தனம் பூசிக்கொள்கிறோம், நல்லா புஷ்பமாலையை பூசிக்கிறோம். அப்ப சந்தனம் பூசிட்டாலே போக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு, அதான் போக்கியம். சரி, இதை இவன் அனுபவிக்கட்டுன்னு தள்ளுறது யாரு? பிரேரிதா. பிரேரிதாரண சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் சரா சராத்மானா ஈஷதே தேவ ஏககா. ஆச்சரியமான எல்லாம் 3 தத்துவங்கள் உண்டு சொல்லக்கூடிய வாக்கியம். ஒரு தத்துவங்கள் உண்டு, ஒரு தத்துவம் உண்டு என்று சொல்லக்கூடிய வாக்கியங்களும் எடுக்கிறேன், 3 தத்துவங்கள் இருக்கக்கூடிய வாக்கியங்களும் எடுக்கிறேன். இப்ப இதுல ஏன் சுவாமி இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்து வந்திருக்கு, அதே சேர்த்து சொல்றேன். இப்ப போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரா சராத்மானோ ஈசதே தேவ ஏககா. கண்ணுக்கு முன்னாடி பிரதானமா பிருத்திவி தெரிகிறதே, அதாவது ஜகத்தெல்லாம் தெரியுது இல்லையா? ஆனால் அதற்குள் அத்தனையும் ஜீவாத்மா இருக்கார். கண்ணுக்குள்ள பார்த்துட்டு இருக்கணும், இந்த அத்தனைக்குள்ளும் ஜீவாத்மா இருக்காரு. கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து இருக்கிறார் ஜீவாத்மா. எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அதுல ஜீவாத்மா இல்லாத வஸ்துவே கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் ஜீவாத்மா இல்லாத வஸ்துவே கிடையாது. அதே போல பரமாத்மா இல்லாத வஸ்துவே கிடையாது. அப்ரஹ்மாத்மக தத்துவம் என்பதே கிடையாதுன்னு பார்த்திருக்கோமோ? அப்படி இருக்கச்சு. ஆனா கண்ணுக்கு தெரியுமானு தெரிய மாட்டேன். கண்ணுக்கு தெரிய மாட்டா, மறந்து இருப்பார். அவருக்கும் உள்ளே பரமாத்மா இருக்கிறார். அப்ப அவரும் சூஷ்மமா இருக்கார். இந்த 3 பேரையும் சொல்லித்து சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் அரா சராத்மானோ ஈசதே தேவ ஏககா. அப்ப ஈஸ்வர தத்துவம் என்ன, சித்தத்துவம் என்ன, அச்சித்தத்துவம் என்ன, இந்த பிரிச்சு நன்னா சொல்லியிருக்கு இந்த சாஸ்திர வாக்கியம். சரி, அப்ப இது கண்ணனே கீதையில சொல்ற, நான் வேறு அர்ஜுனா, இவர்கள் வேறு அர்ஜுனா, நீ வேறு அர்ஜுனா. அங்க எது இருக்கு? அச்சித் தத்துவம், அதுவும் வேறு அர்ஜுனா. நான் எல்லாத்தையும் காட்டிலும் வேறுபட்டவன். ஆக தத்துவங்கள் 3 கீதையும் சொல்றது, கீதையும் சொல்றது. அப்ப உபனிஷத் சொல்றது. இதற்கெல்லாம் என்ன பேரு? வேத ஸ்ருதின்னு பேரு. புரியுதா? இதற்கெல்லாம் வேத ஸ்ருதி. வேதம்னா நிறைய இருக்கு, பலவாக இருக்கு, நிறைய இருக்கு, வேதங்கள் இருக்கு. வேதமற்றது அபேதம் அப்படின்னு பேரு. வேதம்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். இது சரம் பிரதானம் அமிர்தாட்சரமரா சராத்மானோ ஈசதே தேவ ஏககா. இந்த வாக்கியங்கள்லாம் வேதஸ்ருதின்னு பேரு. இன்னொன்னு இருக்கு, அபேத ஸ்ருதி. வேறுபாடே கிடையாதுன்னு. இப்ப இதுவரையில் பார்த்து வேறுபாடு உண்டுன்னு பார்த்து போனோம். அப்ப வேறுபாடு உண்டுன்னு சொல்றது வேத ஸ்ருதி, வேறுபாடே கிடையாதுன்னு சொல்றது அபேத ஸ்ருதி. 2மே சாஸ்திரத்துல தான் இருக்கு. என்னமா சுவாமி இந்த மாதிரி வந்துருச்சுன்னாதான் சுவாமி வம்பு. வடக்கு பக்கம் போங்க, அந்த இடத்துக்கு போயிடலாம். தெற்கு பக்கம் போங்க, அந்த இடத்துக்கு போயிடலாம். மேற்கு பக்கம் போங்க, அந்த இடத்துக்கு போயிடலாம்னா என்ன சுவாமி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே போல இங்க என்ன இருக்கு?
மூன்று வாக்கியங்களும் மூன்று தத்துவங்களும் சாஸ்திரங்கள் இருக்கு, ஒரு தத்துவமும் சாஸ்திரம் இருக்கு. இப்ப மூன்று தத்துவங்கள் சொன்னது பேத ஸ்ருதின்னு பேரு. இன்னொன்னு அபேத ஸ்ருதின்னு தத்துவமசி நேகநானாச்சி கிஞ்சன முன்ன நம்ம பார்த்தோம். நேகன்னா இகநாஸ்தி நேக நானா இக நானா நானா என்று நிறையவென்று பார்க்காதே கிஞ்சன இன்று பல என்பது கிடையாது. தத்துவம் அசி நன்றாக பார் இரண்டாவது கிடையாது. எப்படி இந்த சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அபேத ஸ்ருதின்னு பேரு. சதேவ இதெல்லாம் அப்படி கிடையாது. சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ஒன்றே இருக்கு, இரண்டாவது கிடையாது. அதெல்லாம் அபேத ஸ்ருதின்னு பேரு. ஒன்றே இருக்கு, ரெண்டாவது. அப்ப வேதம் உண்டானா வேதமே கிடையாது, வேதமே கிடையாது. அதாவது வேதம் இருக்குன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களும் இருக்கு, வேதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களும் இருக்கு. என்ன சுவாமி, இப்ப அத்வைத மதாச்சாரியர்கள்னா வேதம் இல்லை, வேறுபாடு இல்லை என்று சொல்கிற அபேத சூழலை எடுத்தும் கொண்டார். ஆனா அவர்களுக்கு வேத ஸ்ருதிக்கு நிர்வாகம் பண்ணுவது கஷ்டமா போயிடுச்சு. அவ என்ன எடுத்துட்டா, வேதத்துல வேத ஸ்ருதிகள் அபேத ஸ்ருதி எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் எடுத்துட்டா, அந்த வாக்கியங்கள் எடுத்துட்டா. ஆனா அவர்களுக்கு வேதம் ஸ்ருதிகள்லாம் இருக்கணும். வேத ஸ்ருதி என்னது? சரம் பிரதானம் அமிர்தாட்சரம் அரா சராத்மான ஈசதே தேவ ஏககா போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, இதெல்லாம் வேதஸ்ருதி. அந்த வேதஸ்ருதிக்கு நிர்வாகம் பண்றது அவருக்கு கட்டமா போயிடுச்சு. அதே துவைத்திகள் இருக்கா, அத்வைத்தி துவைத்தி விசிஷ்டாத்வைத்தின் மூணு மதம் பிரதானமா வைதிக மதம் பார்த்தோம். அப்ப அத்வைத்தி இது அபேத ஸ்ருதி பிரதானம் எடுத்துட்டா அவளுக்கு வேதஸ்ருதியை நிர்வாகம் பண்றது கட்டமா போயிடுச்சு. அத துவைத்தி இருக்காரணும். துவைத்தியெல்லாம் என்ன பண்ணான்னா அவளுக்கு எல்லாம் ரெண்டாவது உண்டு, துவைத்தியம் ரெண்டாவது. அப்ப துவைத்தினா வேத ஸ்ருதியை பிரதானமா எடுத்துட்டா அவளுக்கு அபேத ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றது கஷ்டமா போயிடுச்சு. அப்ப அத்வைத்திக்கு அபேத ஸ்ருதி எடுத்துட்டா வேத ஸ்ருதியை நிர்வாகம் பண்றது கஷ்டமா போயிடுச்சு. அது துவைத்திக்கு வேத ஸ்ருதியை எடுத்துட்டாங்க, அவர்கள் எடுத்துட்டா அவர்களுக்கு அபேத ஸ்ருதியை நிர்வாகம் பண்றது கஷ்டமா போயிடுச்சு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது எது? விசிஷ்ட அத்வைத்தம். இப்ப ராமானுஜர் ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்றார். அபேத ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றார், வேத ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றார். அது என்னமா சுவாமி சொல்ல முடியும்? ஒண்ணு நிறைய இருக்குன்னு சொல்றது, இன்னொன்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றது. அப்ப நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்னா, இவருக்கு ஆச்சரியமான நல்ல வேலை இவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, அந்தர்யாமி பிராமணன் ஒரு சாஸ்திர வாக்கியம் இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்தர்யாமி பிராமணன் ஒரு சாஸ்திரத்துல ஒரு பகுதி இருக்கு. சாஸ்திரத்துல அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அது சொல்றது என்னன்னா, எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக பிரம்மம் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாக பிரம்மம் இருக்கிறார். அப்ப என்ன இருக்கணும்? மற்ற அத்தனையும் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கும்னு சொல்றது. அந்தர்யாமி பிராமணன் சாஸ்திர வாக்கியத்துல எல்லாவற்றுக்கும் பரபிரம்மம் அந்தர்யாமியா இருக்கிறார், அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்குது மற்ற அத்தனையும். அந்த வாக்கியம் இருக்கா சுவாமி? யஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, யஸ்ய பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத அப்படின்னு சொல்லிருக்கலையா? யஸ்ய மிருத்யு சரீரம் அப்படின்னு தெரிவிக்கலையா? அப்படி இருக்க ஆத்மாக்கள் எல்லாம் அவருக்கு சரீரம். எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு சரீரம். ஆனா இந்த யஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, ஆத்மாக்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரமா இருக்கு. ஆனா இந்த ஆத்மாக்கள் ஏனோ அவனை இன்னும் புரிஞ்சுக்கல. அவனுக்கு சரீரமா இருக்கேன், சரீரமா புரிஞ்சுக்கணுமோ? புரிஞ்சுக்கவே இல்லை. அடுத்து இரண்டாவது வாக்கு, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத, இந்த பிருத்திவி அவனுக்கு சரீரம். பிருத்திவினா அச்சித்து,
இந்த பிருத்திவி அவனுக்கு சரீரமானோ, இந்த பிருத்திவியும் அவனை புரிஞ்சுக்கல. பிருத்திவி புரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லை, அவனை புரிஞ்சு கொள்ள. அதென்ன அப்படின்னு தெரியுது. இப்ப நாம புரிஞ்சுக்கலையே. ஆத்மா சரீரம், ஆத்மா நாம தானே, நாம புரிஞ்சுக்கிறோம்னா புரிஞ்சுக்கலையே. இந்த மாதிரி ஒவ்வொன்னா படிக்கிறது, ஒவ்வொன்னா படிக்கிறது. இந்த படிக்கிறதும் இதுல இருந்து சுவாமி ராமானுஜருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. புதிய தகவல் என்னன்னா, அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம். இது அந்தர்யாமி பிராமணன் சாஸ்திரத்துல ஒரு பகுதி, சாஸ்திரத்துல ஒரு பகுதி அந்தர்யாமி பிராமணன். அதுல இருந்து எடுக்கிறார். என்னன்னா, இப்ப அனைத்தும் பிரம்மத்துக்கு சரீரம். பிரம்மம் ஆத்மாவாக இருக்கு, பிரம்மம் ஆத்மாவாக இருக்கு அப்படின்னா அதைத்தான் முக்கியமா ராமானுஜர் எடுத்துக்கிட்டார். முக்கியமா ராமானுஜன் இது 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 எதுக்காக இது உபயோகப்படுதுன்னா, விரோதி பரிகாரத்துக்காக இது உபயோகப்படுறது. விரோதம் நன்னா தெரியுது. என்ன விரோதம் சொல்றது தெரியுது? ஒண்ணு பேதஸ்ருதி, இன்னொன்னு அபேதஸ்ருதி. நிறைய இருக்குன்னு ஒரு வாக்கியம் சொல்றது, ஒண்ணுமே இல்லை ஒன்று மட்டும்தான் உண்டு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இந்த ரெண்டும் பார்த்தா விரோதம் வந்து தோணும். நிறைய இருக்குன்னு சொல்றதே ஒரு வாக்கியம், ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற இன்னொரு வாக்கியம், ரெண்டுத்துக்கு பார்த்தா விரோதம் வந்து தோணும். இந்த விரோதம் வந்தபடியாலே அப்ப அந்த விரோதத்தை போக்கணுமோனோ, அந்த விரோதத்துக்கு பரிகாரம் எது? அதுதான் அந்தர்யாமி பிராமணன் ஒரு சாஸ்திர வாக்கியம், ஆச்சரியமான ஒரு பகுதி இருக்கு சாஸ்திரத்துல. அதை எடுத்துட்டார். சரி, இப்ப எல்லாமே மூணா இருக்கணும். நம்முடைய சம்பிரதாயமே திருவித பேதம் உண்டு, எல்லாமே மூணு. என்ன? ரகசியத்திரயம் மூணு, அக்ஷரம் மூணு, அகார உகாரம் அகாரங்கள் மூன்று, ரகசியத்திரயம் திருமந்திரம் தரியம் சர்வஸ்லோகம் மூணு, பதத்திரயம் மூன்று. அது பதம் என்ன? ஓம் நமகா நாராயணாய, பதத்திரயம் மூன்று. மண்டபத்திரயம் மூன்று மண்டபங்கள். இது என்னென்ன மண்டபம் சுவாமி? புஷ்ப மண்டபம், சார மண்டபம், போக மண்டபம். மண்டபத்திரயம் அப்படின்னு தெரியல. ஆகாரத்திரயம், ஆகாரத்திரயம் ரொம்ப முக்கியம். ஆகாரத்திரை சம்பன்னா அரவிந்த நிவாசனின் அசேஷ ஜெகதி ஈசித்திரியும் வந்தே வரதவல்லபாம் திரிகிறார் பெருந்தேவி தாயார் காட்சித்தவர் அப்படின்னு ஆகாரத்தை எல்லாமே நம்ம சம்பிரதாய திரயம். அப்பதான் நம்ம சம்பிரதாயமே தத்துவத்திரை சம்பிரதாயம்னு பேர். தத்துவத்திரை சம்பிரதாயம். தத்துவத்திரை சம்பிரதாயம் இருக்க செய்து இதுல மூன்று விதமான பேதங்கள் உண்டு. ஜாகிரதையா கேட்கணும். மூன்று விதமான பேதங்கள் உண்டு. இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அபேதஸ்ருதி, பேதஸ்ருதி. அபேதஸ்ருதி ஒரு வாக்கியம் சொல்றது, பேதஸ்ருதியும் ஒரு வாக்கியம் சொல்றது. ரெண்டுமே நம்ம எடுத்துக்கணும். அபேதஸ்ருதியை எடுத்துட்டு பேதஸ்ருதி விடப்படாது, பேதஸ்ருதி எடுத்துக்கொண்டு அபேதஸ்ருதி விடப்படாது. ரெண்டுமே எடுக்கணும். ரெண்டுமே நயனம் பண்ணணும். ரெண்டும் விரோதம் கிடையாது, ஒன்றுத்துக்கு விரோதம் கிடையாது, ஒன்று சேக்கரமானோம். அதுக்குதான் மூன்றாவது ஸ்ருதி கடகஸ்ருதின்னு பேர். மூன்றாவது ஸ்ருதி கடக சமாசம் சேர்க்கிறது. நான் ஏன் ஒண்ணுன்னு சொன்னேன், நான் ஏன் மூணுன்னு சொன்னேன், அதே சாஸ்திரமே சொல்றது. ஆனா இதை என்ன பண்ணிட்டான்னா, பேத ஸ்ருதியை மாத்திரம் ஒருத்தர் பார்த்துட்டார், அபேத ஸ்ருதியை மாத்திரம் ஒருத்தர் பார்த்துட்டார். அப்ப பேதம் அபேதம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துருக்கணுமோனோப்பா. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப மூன்று விதமான பேதங்கள் உண்டு. என்ன பேதம்னா, சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம்னு மூன்று விதமான பேதங்கள் உண்டு. அப்ப இந்த மூன்று விதமான பேதங்கள் கிடையாதுன்னு ஆதிசங்கருடைய வார்த்தை. மூன்று விதமான பேதங்கள் கிடையாது, அத்வைத்தவாதம். புரியறதுக்காக சொல்ல. மலை மரம், மலை வேறு மரம் வேறு தானே. மலை வேற ஜாதி, மரம் வேற ஜாதி, வேற ஜாதி இருக்கு இல்லையா? அப்ப மலையும் மகரம் வெவ்வேறு ஜாதி தானே. அப்ப வெவ்வேறு பொருள் தானே, ரெண்டும் வெவ்வேறு ஜாதி. இதற்குதான் விஜாத்திய பேதம்னு. விஜாதி ஜாத்திய வேறு, விஜாதி. அப்ப விஜாத்திய பேரம், மலை வேறு மரம் வேறு, வெவ்வேறு ஜாதி, விஜாத்திய பேரம் வேறு. ரெண்டு மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு. மரம்னு சொல்ற மனம். அப்ப ரெண்டுமே மரமா இருக்கிறபடியாலே, ரெண்டு மரமானபடியாலே அது ஒரே ஜாதி தானே. மரம் ஒரே ஜாதி மானமடைகிறது. ஆனா இது வேற மரம், அது வேற மரம். ஆனா ஜாதியில் மரம் ஜாதியில் உண்டு. இந்த மரம் வேறு, அந்த மரம் வேறு.
ஆனா ஜாதிகள் மரம் ஜாதி, மரம் ஜாதி ஆனபடியாலே சதாத்திய பேதம்னு பேரு. அதே அந்த தென்னை மரத்துக்குள்ளேயே கிளை வேறுதான், பழம் வேறுதான், தேங்காய் வேறுதான், அந்த பூ வேறுதான், அந்த தண்டு வேறுதான், காய் வேறுதான், அந்த கொழுந்து வேறுதானே. ஆமா, அப்ப மரத்துக்குள்ளே பேதங்கள் இருக்கணும். அந்த பேதத்துக்கு ஸ்வகத பேதம்னு பேர். அந்த பேதத்துக்கு ஸ்வகத பேதம்னு பேர். அப்ப சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம், இந்த 3 பேதங்களும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் ஆதிசங்கரர், அத்வைதாச்சாரியர். இந்த 3 பேதங்களும் உண்டுன்னு சொல்றார் விசிஷ்டாத்வைதி. இதை வைத்துக் கொண்டு பிரம்மத்துக்கும் அச்சித்துக்கும் சித்துக்கும் 3 பேதங்கள் உண்டு, பிரம்மமே ஒன்று கிடையாது, இந்த 3 ஒன்று கிடையாது அப்படின்னு நிரூபிக்கப்படுறார். என்னன்றது நாளை கார்த்தால காலட்சேபம் உண்டு. 10 மணிக்கு இன்னும் மெசேஜ் உங்களுக்கு வரல, வந்துடும். நாளை கார்த்தால நாளை கார்த்தால பாகவதம் உண்டு. சாயங்காலம் தான் உங்களுக்கு யதீந்திர மத தீபிகா உண்டு. கார்த்தால பாகவதம் இது 3 நாளைக்கு, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் கார்த்தால சாயங்காலம் 2 வேலையும் உண்டு. கார்த்தால 3 வேலையும் கார்த்தால பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், சாயங்காலம் யதீந்திர மத தீபிகா. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஆச்சாரிய காலட்சேபம் உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானார் ஈய திருவிழேசனும் ஆச்சாரியன் திருவிழேசனும் பாகவதாரும் திருவடிகளேசனும். ஆச்சரியமான விஷயம், இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அத்வைத மதமே எப்படி எடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஆச்சரியமான விஷயம். சந்தேகம் தான் கேட்கணும். அடியேன் சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி, இந்த மாதிரி 3 பேதம் சொன்னேன். அது 3 அபேத பேதம், பேத இது கடகஸ்ருதி, பேதம் ஸ்ருதி, வேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி, கடகஸ்ருதி. இப்ப இந்த மாதிரி கடகஸ்ருதின்னு ஒண்ணு இருக்குன்னு சங்கரருக்கு தெரிஞ்சு அவர் அது இது பண்ணிருக்க மாட்டாரா? அது ஏன் அந்த அதை ஒண்ணு மட்டும் அவர் எடுக்கிறாரு? அப்படி அவர் கண்டிப்பா ஒரு ஞானத்துல உயர்ந்தவர் தான், ஒரு மாதிரி ஒரு ஆச்சாரியர். அப்போ அவரும் எப்படி அது மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக் மாதிரி இருக்காது? ஒரு வேதத்துல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை சொல்றது. அதே மாதிரி நான் இப்ப இவரையும் சொல்றேன், நம்ம மாத்வாச்சாரியரும் பெரிய எப்படி அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுக்கிறதுன்றது, வேதத்துல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துட்டு மற்ற பகுதியை ரிஜெக்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய தப்பு அப்படின்றது. இல்ல சுவாமி, இது எங்கேருந்து எப்படி இது இது பண்றான்னு அதனால கேட்டேன். ஆக்சுவலா நான் குரான் கண்டுபிடிக்கல. அவ ஏன் அது மாதிரி ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு, எவ்வளவு பெரிய மிஸ்டேக் இது. அது ஒரு பகுதியை மட்டும் வேதத்துல எடுக்கிறதுன்றது தப்பு, மற்ற பகுதியெல்லாம் ரிஜெக்ட் பண்றதுன்றது. நம்ம ராமானுஜாச்சாரியர் அப்படி செய்யல. அப்ப அதே மாதிரி தான் அவளும் கிட்டத்தட்ட இருந்திருக்கும். அது ஒரு பேசிக்கா கேட்கிறேன் நான். பெரிய கொஸ்டின் இது, ஆனா ஆச்சரியமான கேள்விதான். நிச்சயமா இதுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா நிறைய டைம் எடுத்துக்கும். ஆனா முக்கியமா ஒண்ணு தெரிவிக்கிறேன். பகவான் ஒவ்வொரு மகாச்சாரியரும் ஒவ்வொரு விதத்துல அவதாரம் பண்ண வைக்கிறார். அவரை இதற்காக அவதாரம் பண்ண வச்சார். மாத்வாச்சாரியர் வேற விதத்தாக அவதாரம் பண்ணி வச்சார். ராமானுஜரை வேற விதமாக அவதாரம் பண்ணி வச்சார். அந்த 3 பேரிடத்திலும் குற்றங்கள் கிடையாது. ஆனால் குற்றம் இருக்கிறவன அந்த கொள்கையை தான் எதிர்க்கிறார தவிர சங்கராச்சாரியரை எதிர்க்கிறார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொள்கை வேறு, அவருடைய நிலை வேறு. முதல் நிலை. 2வது, ஆதிசங்கருடைய கூற்று என்னவென்றால், நான் இல்லைன்னு சொல்லணும், ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்லணும். ஒரு வஸ்துவை இல்லைன்னு சொல்லணும்னா அந்த வஸ்துவை இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லுவேனா, அந்த வஸ்துவே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லுவேனா? நீங்க பதில் சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி, ஒரு பொருளை இல்லைன்னு நான் சொல்லணும். இல்லைன்னு சொல்லணும்னா அந்த பொருளே இல்லை, அதனால இல்லைன்னு நான் சொல்லுவேனா, அந்த பொருள் இருந்தது இப்ப இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேனா? இருந்தது பின்னாடி இல்ல இருந்தது சொல்லுவேன். ஆமா, இருந்ததுன்னு சொல்றதுக்காக வேதஸ்ருதி. இல்ல இப்ப இல்ல. ஓகே.
இது சரியா இருக்கணும். ஓகே சுவாமி, ஓகே. ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கு. நல்லா இருக்கு. அடியன் சுவாமி. அதுக்குதான் ஒரு தடவையா ஸ்ரீபாஷம் கேட்கணும். என்ன லாஜிக் ஆர்குமெண்ட் தெரியுமா? எக்ஸலண்டான ஆர்குமெண்ட். அதுவும் அத்வைத ஆர்குமெண்ட் இருக்கு, ரொம்ப பெருசு. சிலதெல்லாம் பார்க்கச்சே சரியா தானே சொல்றார் ஆதிசங்கரர், ஏன் ராமானுஜன் மறுக்கிறார் நமக்கு தோணும். மறுக்க வேண்டாமே, சரியா தானே சொல்லியிருக்கார். இப்ப காணல் நேரு சொன்னார், அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அந்த எக்ஸாம்பிள் ஒரு தப்பும் கிடையாது. மறுபடியும் நான் போய் பார்த்தா கூட அது கண்ணுல என் கண்ணுல தண்ணி தெரியறது. ஆனா என்னால குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அத போலதான் இந்த பிரபஞ்சம். உன்னை பார்க்க தெரிஞ்சுட்டே இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லை. இத மறுக்க முடியுதா? கரெக்ட், மறுக்க முடியாது. பரம ஞானி ஆதிசங்கர சாமானியப்பட்டவர் இல்ல, பரம ஞானி, அபாரமான ஞானம், சாமானியப்பட்டவர் இல்ல. ஆனா அவருடைய அவதாரங்கள்லாம் இதுல பொருத்தம் பகவத் சங்கல்பம். ஓகே, மாயாவாதின்ற அந்த ஒரு இது ஒரு உருவாகணும், அது வந்து மறைக்கணும். அது சில பேரை வந்து வணங்கும் துறைகள் பலவாக்கின்னு ஆழ்வார் பாசனம். இதெல்லாம் பண்ணணும், அதனால பண்ணிருக்கேன். ஆனா இது நான் ஃபுல்லா சொல்றேன், ஒரு நாளைக்கு இதுக்குன்னு தனியா ஒரு காட்சம் எடுக்கிறேன். என்னுடைய இது என்னன்னா, கண்டிப்பா வந்து ராமானுஜர் நம்ம ஆச்சாரியன்றதால மட்டும் கிடையாது, கண்டிப்பா லாஜிக்கலா பார்த்து நம்ம ஆச்சாரியர், நம்ம ராமானுஜாச்சார் சொன்னதுதான் சொன்ன கரெக்ட். கடகமா ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி சொன்னதுலயும் வேதம் கரெக்ட் தான், அப்படி சொன்னதுலயும் கரெக்ட் தான். ஆனா எந்த அர்த்தத்துல கரெக்ட், எந்த லாஜிக்ல அது கரெக்ட் அப்படின்னு சொல்ல, அதாவது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சொன்ன அந்த விசிஷ்ட அத்வைதமா சொன்னதுதான் அல்டிமேட். பட் இவெல்லாம் ஒரு இவாளும் ஜெகதாச்சாரியன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சும்மா சொல்றதால மட்டும் இல்ல, உண்மையான அவதார புருஷர்கள் ஞானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறா, இன்னொரு பகுதியை பண்றான்றது அவளுக்கு தெரியாதா? எப்படி தெரியாம இருந்திருக்கு அப்படின்றது. அவருடைய காலம் எப்படிப்பட்ட தெரியுமா? அவருடைய காலத்துல ஜைன மதம் பௌத்த மதம் பூர்ணமா இருந்தது. இந்த வேதமே அழிந்து போய்விடும், இனி வேதம் கிடையாது என்கிற நிலையில தான் ஆதிசங்கருடைய அவதாரமே. ராமானுஜன் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அவதாரங்கள். அவர் அவதாரம் பண்ண அவருடைய கொள்கை என்னன்னா, முதல்ல வேதத்தை ஸ்தாபிக்கணும்னா வேதமா போயிடுபடாது. அதுக்குன்னு அவதாரம் பண்ண வச்சார் ஆதிசங்கர சுவாமி எம்பெருமான். ஸ்தாபிக்கணும், ஸ்தாபிக்கப்பட்ட வேதத்தில் சரியான அர்த்தத்தை கொடுக்கணும் சுவாமி ராமானுஜாச்சார். சாமி, இது ஏற்கனவே நம்ம இது வந்து வேற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதாவது இதே கண்டென்ட் மாதிரி தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வேதத்தையே நம்பாம இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வேதம் இது செஞ்சா இது வரும், இந்த ஹோமம் பண்ணா இது வரும், அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு யாருன்னா அத்வைதாச்சாரியா இருக்க ஆதிசங்கரன் தான். இது நம்ம ஒத்துண்டுதான். ஏன்னா ஒருவேளை ஆதிசங்கர் அந்த வேதத்தை ஸ்தாபிக்கலன்னு வச்சுங்கோ, ராமானுஜர் பேர் அந்த வேதம் இருந்திருக்குமா? நம்ம கொஞ்சம் நேர்மையா யோசிக்கணும். சிலதெல்லாம் விசிஷ்டாத்வைத்தம் தான் பிரதானன்றதுக்காக எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லப்படாது. நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை சுவாமிக்கு உண்டு, எம்பெருமானாருக்கு உண்டு. அதனால்தான் அவளுக்கும் சன்னதியில மரியாதை உண்டு. அத்வைத்தி வரானா சட்டாரியே போகும், பெருமாள் சட்டாரியே போகும். என்ன சுவாமி கொள்கையை மாறுபட்டு இருக்கு, அவளுக்கு போய் சட்டாரி போறதுன்னா வைதிக மதத்தவர்கள். வேதத்தை ஒத்துண்டு இருக்கா, வேதத்தின்படி அனுஷ்டானத்துல பண்ணிட்டு இருக்கா. கொள்கையில மாறுபாடு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சாஸ்திரத்தை பரிபூர்வமா நம்பி ஒத்துண்டு இருக்கா இல்லையா? அவ்வளவு நேர்மை சுவாமி ராமானுஜர். சாமானியப்பட்டவர். இன்னைக்கு அத்வைத்தமும் சைவமும் கலந்து இருக்கு. இன்னைக்கு வச்சுன்னு அது பேசப்படாது. சைவம் வேறு, அத்வைத்தம் வேறு. அன்னைக்கு அத்வைத்துவா யாருமே விபூதி போட்டுக்க மாட்டா. இன்னைக்கும் சில பேர் அத்வைத்தம் இருக்கா, வெறும் குங்கும போட்டு இல்ல சந்தனம் போட்டு தான் வச்சுப்பா, விபூதியே பட மாட்டா. சைவத்துலதான் விபூதி உண்டு, அத்வைத்தத்துல கிடையாது. சாஸ்திர சம்மதம் கிடையாது.
விபூதி என்பது சாஸ்திர சம்மதம் கிடையாது. அதாவது அத்வைத்தியா இருந்தாலும் அங்க பெருமாள் தான் வந்து பரபிரம்மம் தான் அவருக்கு வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஏகோகவை நாராயண ஆசேத் ந பிரம்மான பிரம்மம்னு அவர் யாரும் சொல்றான், ஸ்ரீமன் நாராயணன் சொல்றான். இன்னைக்கும் ஆதிசங்கருடைய நாராயண ஸ்மிருதி தான் கையெழுத்தே போடுவார். பஜகோவிந்தம் பாடியிருக்காரு போல இருக்க. அவருடைய ஒரு நிலை வேறு, மற்றொரு நிலை வேறு. ஒரு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி சட்டரே சட்டரே சயனம்னு சொல்லியிருக்காருன்னா அப்ப ஒண்ணுன்னு சொல்லியிருக்கலாமா? திருப்பியும் பிறப்பு இருக்கு மறப்பு இருக்குன்னு சொல்றாருன்னா அப்ப ஒண்ணுன்னு சொல்லலாமா? சொல்லியிருக்காரு. அப்ப மாறுபடுறது பிரம்மம் ஒன்னே சத்தியம் மற்ற அத்தனை வித்தியாசம் சொல்றதுக்கும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்றதுக்கும் இப்ப வித்தியாசம் வருது. அப்ப மாறுபட்ட கருத்து அவருக்குள்ளேயே இருக்கு, பின்னாடி மாறுபட்டு. என்ன காரணம் தெரியுமா? அவளுக்கு ஆழ்வார்கள் பாசுரங்கள் கிடைக்கல. அதுதான் பெரிய விஷயம். ஆதிசங்கரர் பீரியடுக்கு அப்புறம் தான் நாதமணி அவதாரமே. நாதமணி அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆழ்வார்கள் பாசுரமே நமக்கு கிடைச்சது. அதாவது ஆழ்வார்கள் முன்னாடியே இருந்துட்டா, ஆனா கொஞ்ச நாள் அவளுடைய பாசுரங்கள் கிடைக்காம இருந்தது. நாதமணி காலத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அதனாலதான் ஒருவேளை ஆதிசங்கருக்கு ஆழ்வார்கள் பாசுரம் கிடைச்சிருந்தா அவர் விசிஷ்டாத்வைதி தான், சந்தேகமே. அப்பா நல்ல 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 கொண்டு வந்து முடிச்சது சுவாமி. உண்மையா சொல்றேன், சூப்பர். இதுதான் கரெக்டான. இப்ப கூட அவர் நம்ம யாருமே நீ தேவரரும் சரி அடியனும் சரி நம்ம யாரையும் எந்த மதத்தோடைய ஆச்சாரியர்களும் நம்ம இது ஆனா பேசிக்கா ஒரு இது வந்து அதையும் நிவர்த்தி பண்ணிட்டீங்க சுவாமி, அழகா நிவர்த்தி பண்ணிட்டு. அதாவது அவர் வந்த பர்பஸ் வேற. வேதமே இல்லாத ஒரு காலத்துல வேதத்தை ஸ்தாபனம் பண்ணோம், அதற்காக தான் அவருடைய அவதாரமே. அவருடைய அவதாரம் பகவான் அவரை அவதாரம் பண்ண வச்சு அதற்காக தான் ஸ்தாபிக்கணும். அந்த காரியத்தை அவர் நல்லா பண்ணிட்டாரு, நல்லா அப்படி பண்ணதாலதான் அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து ராமானுஜாச்சாரியரை வந்து விசிஷ்ட அத்வைதத்தை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. அவர் நல்ல ஒரு இது போட்டாரு, ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு இது ஒண்ணு போட்டாரு. அதனால பில்டிங் நல்லா எழுப்புறதுக்கு நல்ல வசதியா இருந்தது. இத வந்து விசிஷ்டாத்வைதிகள் ஒத்துக்கணும், இதான் உண்மை. அதான் சுவாமி, அந்த இதுதான் நம்மளுக்கு. மத்தவளை பத்தி எனக்கு அடியனுக்கு கண்டிப்பா எல்லாருமே ஒரு இதோட தான் இருந்திருக்கா. எல்லாருக்கும் அவளுடைய ரோல் என்னன்னு தெரிஞ்சு அந்தந்த ரோலை பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் வரவா வந்து அதுக்கு மேல அழகா பில்டிங்கை எழுப்பி இன்னைக்கு இந்த அளவுக்கு இதுவா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சைவமும் இதுவும் கலந்து போய் பரபிரம்மே இன்னொருத்தர்னு சொல்ற அளவுக்கு அத்வைதத்துடைய நிலை அது கிடையாது. ஆக்சுவல் அத்வைத்தம் அது கிடையாது. அத்வைதத்துடைய நிலைன்னா சிவன் நாராயணன் தான். இன்னைக்கு ஆதிசங்கரர் பண்ணாத சில கிரந்தத்தெல்லாம் அவர் பண்ணாருன்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வேற அவர் எந்த தேவதை மேலேயும் எதையுமே பண்ணல. அவர் ஸ்ரீமன் நாராயண தவிர எதுவும் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, அவர் தான் இந்த கிரந்தத்தை எல்லாம் பண்ணாரு, வேற ஏதோ பண்ணிட்டு இவர் மேல போட்டு முடிச்சிட்டார். இவர் பண்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. சுவாமி இதெல்லாம் நம்ம விசிஷ்ட அத்வைதத்துல நடக்காம இருந்தது அது வரைக்கும். நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிரம். விபூதியே கிடையாது. அவர் விபூதி போட்டுன்றதான அவருடைய சரித்திரத்தை எங்கேயா வச்சு பாருங்க, இங்கேயா இருக்கான்னு பாருங்க. போட்டோ எல்லாம் அப்படிதான் போட்டிருக்காங்க. உண்டானா கிடையாது. ஆக்சுவலா கிடையாது. சோ பெருமாளை வந்து 3 பேருமே 3 அது பண்ணவரும் ஒத்துன்னு இருக்கா. 3 ஆச்சாரியருக்குமே பெருமாளை தான் பரமாத்மாள் எப்படியோ அதே போலதான் ஆதிசங்கரரும். மாத்வாளுக்கு சந்தனம் தான், அதே போலதான் ஆதிசங்கரரும். சந்தன காப்பு குங்குமம் இதுதான். அடியன் சாங் நல்ல. அதாவது ஒரு பெரிய ஒரு நம்மளது எப்படி வடகலை தென்கலைன்னு சொல்ற மாதிரி ஒரு மைனர் சின்ன ஒரு இந்த பேதம் இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு பேதம் இருந்திருக்கு, கொஞ்சம் பெரிய பேதம். ஆனா கண்டிப்பா வந்து எல்லாருமே பெருமாளை தான் வந்து பரபிரம்மமா ஒத்துன்னு இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாம் குழம்பி போய் பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லனா எப்படி சுவாமி தெரியும்? இப்ப சிவன் தான் ருத்ரன் தான் வந்து பரபிரம்மன்னு எடுத்துட்டு ரொம்ப அடியன் சுவாமி. பாருங்க, ஆழ்வார்கள் தான் கடைசியில இத்தனைக்கும் இவ்வளவு ரோல் பிளே பண்ணிருக்கிறதும் ஆழ்வார்களுடைய இதுதான் சொல்றேன். அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. ரொம்ப பெரிய கேள்வியா கேட்டுட்டேன், இவ்வளவு சிம்பிளா நினைச்சிட்டு கேள்வி கேட்டுட்டேன், கொஞ்சம் சமைக்கணும் சுவாமி. அதான் ஒண்ணும் இல்லை, கேட்டு சரிதான். ஆனா அதுக்கு நான் சமாதானம் சொல்றேன். அப்ப எப்பாவது ராமானுஜம் வரைச்சு அந்த சன்னிவேஷம் வரும், அந்த சன்னிவேஷம் வரைச்சு அதுக்கு நான் சமாதானம் சொல்றேன். அடியன் சுவாமி.
தன்யோஸ்மி.